அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு 1442வது நிகழ்ச்சி. தமிழில் பயன்படுத்தப்படும் தமிழை போன்று இருக்கும் பிறமொழி சொற்கள் இதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு ஒரு டிஸ்கஷன் மாதிரி. பொதுவாகவே நம்ம நம்ம வழக்கமாக பேசுகிறப்ப பல ஆங்கில சொற்கள் பேசுகிறோம். தமிழோட கலந்து ஆங்கில சொற்களோட தான் கலந்து பேசுகிறோம், மொழியோட பேசுகிறோம். ஆனால் பல சொற்கள் நமக்கு தமிழ் போல இருந்தாலும் ஆனா அது தமிழா அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு சொல்லியிருந்தேன் நான், நம்ம ஆனந்தம் அப்படின்னு சொல்றோம். அது பார்த்தீங்கன்னா ஆனந்தம்ன்றது தமிழ் வார்த்தை கிடையாது. அதே மாதிரி மகிழ்ச்சி அப்படின்னு சாரி மகிழ்ச்சின்னு சொல்றோம் நம்ம தமிழ்ல. அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றோம். அதிர்ஷ்டம் தமிழ் வார்த்தையானா இல்லை. அங்கத்தினர் தமிழ் வார்த்தையாக இல்லை, உறுப்பினர் அப்படின்னு சொல்றோம். அதிகாரி அப்படின்னா அலுவலர் தான் இது. அபிஷேகம் அது என்ன, நீராட்டு. இந்த மாதிரி பல சொற்கள் நமக்கு தமிழ் வார்த்தை மாதிரியே இருக்குது, ஆனா தமிழ் வார்த்தை இல்லை, பயன்படுத்திட்டு இருக்கோம் நம்ம. அந்த மாதிரி சொற்களை நம்ம எடுத்து பேசுவோம். ஏன்னா பல புரிதல்கள் நமக்கு வேணும்ன்றது, ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு தான். இப்போ உலகம் பூராவே பல மொழிகள் இருக்கு. அந்த மொழிகள்ல எல்லா மொழியிலுமே ஆங்கிலம் கலந்து, பெரும்பாலும் ஆங்கிலம் கலந்துதான் பேசுறாங்கன்றது ஒரு பார்வையில தெரியுது. அது நான் பலர்கிட்ட கேட்டிருக்கேன் வேற. ஆனா ஆங்கிலம் மட்டும்தான் கலந்துருக்கான்னு பார்த்தோம்னா இல்ல. பல மொழிகள்ல பல மொழி சொற்கள், ஆங்கிலத்திலயும் ஸ்பானிஷ் இருக்கு, பிரெஞ்சு இருக்கு, எல்லாமே இருக்கு, கிரீக் இருக்கு, டச் இருக்கு. இந்த மாதிரி பல சொற்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளுடைய மொழியிலையும் பல சொற்கள் கலந்துருக்கு. இது தவறா இல்லையான்றதை நம்ம அந்த விவாதத்துக்குள்ள போக வேண்டாம். நாம என்னென்ன சொற்கள் நாம பிறமொழி சொற்களை பயன்படுத்துறோம், அதுக்குரிய தமிழ் சொற்கள் என்ன இருக்கு, அதை கண்டுபிடிச்சு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி முடிந்த அளவுக்கு நம்ம பல பிற சொற்கள்ல இருந்து நம்ம தமிழ் சொற்களை கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தலாமேன்ற ஒரு நோக்கம்தான், முயற்சி தான் செய்வோம். நான் உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, நான் பல காலமா எல்லாருமே சொல்றதுதான் யூஸ் பண்றோம்னு தான் சொல்லிட்டு இருப்போம். நான் ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு 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 காலகட்டத்துக்கு அப்புறம் முடிவெடுத்தேன் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆங்கிலம், அந்த இங்கிலீஷ்னு தான் சொல்லுவோம். ஆங்கிலம்ன்றது நம்ம அழகா சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, அதை பயன்படுத்தலாம். இப்போ ஆங்கிலம் சொல்றத வச்சுட்டேன், யூஸ் பண்றோன்றதை விட்டுட்டு பயன்படுத்துறோன்ற சொல்ல பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் ஒரு சின்ன விழிப்புணர்வு இருந்துன்னா பல தமிழ் சொற்களை அழகா பயன்படுத்தலாம். பல செய்தி வாசிப்பாளர்களும் நல்ல தமிழ் சொற்களை பயன்படுத்துறாங்கன்றது, சில இடங்கள்ல இல்லைன்றது வேற, நல்ல தமிழ் சொற்களை பயன்படுத்துறாங்க. இப்ப அந்த தமிழ் சொற்கள் பார்த்தா நம்ம அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றத நல்வாய்ப்பாக அப்படின்ற ஒரு சொல்ல பயன்படுத்துறாங்க இப்பெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி பல சொற்கள் நமக்கு புதுசாகவும் வந்திருக்கு. ஸோ என்னெல்லாம் புதிய சொற்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்தலாம், வழக்குல இருக்கிற சொற்கள் என்ன அப்படின்றதான் பார்த்து பேசலாம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இந்த கூட்டம் திட்டமிட்டது. ஆனா இது ஒரு நிகழ்ச்சி போதுமா அப்படின்னா நிச்சயமா பத்தாது. இது ஒரு நிகழ்ச்சி பத்தாது. அவ்வளோ சொற்கள் இருக்கு, நம்ம அலச வேண்டியதும் பயன்படுத்த வேண்டியதும் தெரிஞ்சிக்க வேண்டியதும் அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதும் இருக்கு. ஸோ இது அதனாலதான் நான் என்ன பண்ணேன், யார் யாருக்கு என்னென்ன சொல் தெரியுமோ அந்த சொற்களுக்கு தமிழ் சொற்களும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அவங்களுக்கே தெரியணும் இல்லை, மற்றவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம். இப்போ புத்தகம்ன்றது நாம பயன்படுத்துற சொல் தான், ஆனா அது தமிழ் இல்லை. அதுக்கு என்ன, நூல் அப்படின்றது, நூல் பயன்படுத்துறோமா இல்ல, நூல் எப்பயாச்சும் தான் பயன்படுத்துறோம் நூல்ன்றது. நூல் எழுதுனேன்னு சொல்லுவாங்க, எத்தனை நூல்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கு, பணுவல் அப்படின்ற ஒரு நல்ல சொல் இருக்கு. அந்த பணுவல்ன்ற சொல்ல பயன்படுத்துறோமானா இல்ல, பயன்படுத்தல. ஒரு சிலர் மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. அது வழக்குல இல்லை, ஆனா ஒரு நல்ல சொல் இருக்கு. இந்த மாதிரி சொற்களை நம்ம இன்னைக்கு அலசலாம் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு. ஒவ்வொருத்தரா பேசுவோம். அதுக்கு ஒரு 2 சொற்கள் 3 சொற்கள் சொல்லலாம். அது என்னென்ன சொற்கள் சொல்றோமோ அதுக்கு தமிழ் சொற்களும் தெரிஞ்சா சொல்லிடுவோம். இல்லைன்னா தெரிஞ்சவங்க சொல்லலாம், மற்றவர்கள் சொல்லலாம். வாருங்கள், யார் முதல்ல ஆரம்பிக்குது? முத்துச்சந்திரசேகர் சார் வாங்க, நீங்க தான் ஆரம்பிக்கணும். நீங்க ஆரம்பிக்கன்னு சொல்றீங்க, அதே தமிழ் வார்த்தை அதுவே கிடையாது. தமிழ் கிடையாது, நீங்க தொடங்குங்க. தொடங்குங்க, கரெக்ட். இல்ல அது திருத்திக்கலாம். இந்த மாதிரி இல்ல பேசும்போது நிறைய நம்ம
அதாவது நிறைய பேசும்போதெல்லாம் வழக்குல நமக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க, தவறு இல்லை. இல்ல தவறு எதுவும் கிடையாது சார் மற்ற வார்த்தை. ஆமா. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னே தொல்காப்பியர் எழுதும் போது தொல்காப்பியர் வட சொல்னு அது தமிழை எப்படி மாத்தி எழுதியிருக்கிறாரு. நீங்க கம்பனை படிச்சீங்கன்னா ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கு. ஆனா கம்பன் அது தமிழா உபயோகப்படுத்தியிருக்கிறார். அதுல தவறு இருக்கிறதுன்னு நான் நினைக்கல. அதாவது மொழிங்கிறது இட்ஸ் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் இல்லையா. அந்த மொழி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா தெரிஞ்ச சில வார்த்தைகள் தமிழ் இல்லைங்கிறது சவுண்டு. இப்ப பேரை எடுத்துட்டீங்கன்னா இப்ப ஃபேஷன் நம்ம தமிழ்நாட்டில் எந்த குழந்தைகளுக்கும் தமிழ் இல்லாம இருக்கிற சவுண்ட் இருக்கிற குழந்தைகள் தான் பாக்குறாங்க. அது பேரு பல பேருக்கு பொருள் தெரியா கூட அந்த பேர் வச்சுக்கிறதா விரும்புறாங்க. அதாவது நான் ஒரு தமிழ் கவிதை இல்லை அப்படின்னா 8 பொண்ணுங்க கலந்தாங்க சார். 8 பொண்ணுல 7 பொண்ணு பேரு கொஞ்சம் கூட தமிழ்ல அந்த பொண்ணுக்கு அர்த்தமும் தெரியல. அது மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்கிற டைம்ல நீங்க எடுத்துக்கிற தலைப்பு ரொம்ப சுவையானது, ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன். அதாவது தமிழ் படுத்தப்பட்ட பெயர்களை உபயோகப்படுத்தலாம், தமிழ் படுத்தப்படாத பெயர்களையும் வச்சுக்கிற அந்த ஒரு ட்ரெண்ட் ஐ எம் அகேன்ஸ்ட் இட். அது சொல்ல வர்றேன். ஸோ அந்த புரியுது. வகையில நம்ம பார்த்தோன்னா ஏகப்பட்ட ஏல இருந்து ஜெட் வரைக்கும் நிறைய இருக்கு. இப்ப தமிழ்ல எனக்கு வடமொழி கலக்காத தமிழ் சொற்கள்ங்கிறது சொல்லவே முடியாது, அவ்வளவு கலந்துருக்கு. பிகாஸ் 2000 வருஷமா மக்கள் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க, கவிஞர்கள் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. நான் உபயோகம்னு சொல்றேன், அதுவே தமிழ் கிடையாது. ஆமா அது ஆமா மாதிரி ஆமா. நிறைய தவிர்க்க முடியாது, சிலதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஆனா அந்த அதிர்ஷ்டம்ங்கிறது சொல்றோம் இல்லையா, அது மாதிரி பெயர்களை தவிர்க்கலாம். அதுக்கு மாற்றுச்சொல் உபயோகப்படுத்துவது ரொம்ப மிக சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன். மற்றவர்களுடைய மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். அதுதான் நான் அதிர்ஷ்டத்துக்கு இது ஒரு நல்வாய்ப்பு அப்படின்ற சொன்னேன் நான். ரொம்ப மகிழ்ச்சி சார். நீங்க வந்ததுக்கும் ஒரு சில வார்த்தைகள் பேசுனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆரம்பிக்க இனிமேல துவக்குவோம் ஆமா. துவங்குவோம் இனியில் தொடக்கம் சார், துவக்கத்தோட தொடக்கம். தொடங்குவோம் தொடக்கம் துவங்குவோம். தொடக்கம் துவங்கிடலாமா அப்படின்றது ஆமா. அமுதா மேடம் சரியா சொல்லுவாங்க. அவங்க இன்னைக்கு இல்ல. நான் ரெண்டு மகிழ்ச்சி வார்த்தை மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நான் ரெண்டு வார்த்தை சொல்லட்டுமா? சொல்லுமா. சுவாரஸ்யம், சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம அடிக்கடி யூஸ் பண்றோம். ம். அந்த வார்த்தை சுவாரஸ்யம் தமிழா? அதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம்? சுவை. மிக சுவையான. மிக சுவையான. சரி, ஓகே சார். அதே மாதிரி நம்ம மெருகேற்றின்னு சொல்றோம்ல, மெருகேத்திக்கணும், இன்னும் கொஞ்சம் உங்களை இன்னும் மெருகேத்திக்கணும் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு அது தமிழ் வார்த்தையா? மெருகேற்றுதல் வந்து தமிழ்தான். தமிழ் தமிழ் வார்த்தையா தெரியல. ஆனா வந்து அதுக்கு வந்து மேம்படுத்திக்கலாம்னு சொல்லலாம். சார், மேம்படுத்து மெருகேற்றுதல் வந்து மெருகேற்றுதல் பொருள்களுக்கு வரும், மேம்படுத்துதல் நம்ம உயர்தனைக்கு வரும். அவ்வளவுதான் சார். சரி, மெருகேற்றுதல் என்றது தமிழ் வார்த்தை தானா? கரெக்டான தமிழ் வார்த்தையா ஆமாப்பா. மெருகேற்றுதல்? இல்ல, ஆமா, வரைக்கும் ஆமா. இது மாதிரி மாற்றுறதுல ஒன்று ரொம்ப முக்கியமா வச்சுக்கணும். நம்ம அதாவது அந்த வார்த்தைகள் நாம மாற்றுற வார்த்தைகள் ஜனங்களுக்கு பொதுவா பழகி போகிறபடி இருக்கணும். நீங்க எடுத்தீங்கன்னா காஃபிய நீங்க காப்பின்னு போடலாம், அது தமிழ் எடுத்துக்கலாம். ஆனா நீங்க காஃபிய என்னவோ கொட்டை குழம்பு என்னவோ பண்றாங்க. அது மாதிரி ரொம்ப விருதுன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க, யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையை நம்ம ஒரே சொல்ல வரணும். அது நம்ம ஒரு வார்த்தைக்கு நம்ம 4 சொல் வர்ற மாதிரி தமிழ் படுத்தணும்னா அது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அது பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால எந்த மாற்றம் பண்ணாலும் அது மக்களுடைய வாயில நுழையிறபடி இருந்ததுன்னா கொஞ்ச நாள் போய் பழகிறோம். நம்ம பஸ்ஸை பேருந்துன்னு சொன்னப்ப எல்லாருமே பேருந்துன்னு பழகிட்டாங்க இல்லையா. கழகம்ங்கிறது நாம இயக்கம் சொல்றோம், பழகிக்கிறாங்க ஜனங்க. ஆனா நீங்க ரொம்ப கன்ஃபியூஷனா ஒரு அர்த்தம் சொல்றபடி சொன்னீங்கன்னா அது நிலைக்காது. அந்த மொழி மாற்றம்ங்கிறது மக்களுடைய நாவில் நுழைகிறபடி மாதிரி மாற்றம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம மெருகேற்றுதல் அப்படின்னு சொல்றது அப்ப மேம்படுத்துதல் அப்படின்னு இல்ல சொல்லலாம். மெருகு வந்து தமிழ் தான். ஒளிங்கிற பொருள்ல இருக்குது. இன்னும் நேர்த்தியா இருக்கிறது இல்லைன்னா செப்பனிடுதல் கூட சொல்லலாம். ஒண்ணு பண்ணுவோம், இதெல்லாம் யோசிக்க வேண்டியது. அதாவது நீங்க சொன்னது அருமையான ஒரு வார்த்தை. அதுக்கு என்ன தமிழ்னு கொஞ்சம் நம்ம ரிசர்ச் பண்ணி கலந்துக்கலாம். உடனே சொல்ல வேண்டியங்கிற அவசியம் இல்லை இல்லையா. உடனே யாருக்கா தெரிஞ்ச சொல்லலாம். ஆனா இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸசைஸ் தான் நினைக்கிறேன் நான்.
மெருகேற்றுதல் நம்ம வெங்காயத்துக்கு தமிழ்ல நம்ம போட்டு வந்து நம்ம குறிப்பெடுத்துக்குவோம். தெரியாத சொற்களுக்கு நம்ம குறிப்பெடுத்து வச்சுக்குவோம். அந்த correct, குறிப்பெடுத்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய என்ன தமிழ் சொல்லுன்றத நம்ம கண்டுபிடிப்போம். correct. நான் வந்து நன்றி. எனக்கு வந்து இந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமா நான் நேத்து வந்து அந்த திட்டம் 6 அப்படின்ற சோமவல்லியப்பன் சாரோட புக்கை படிக்கும்போது அதுல சார் வந்து நிறைய அந்த மெருகேற்றணும் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றாரு. அவர் பேசும்போது கூட அவரோட வார்த்தையில மெருகேற்றணும் அப்படின்னு வரும். அதுலதான் நான் அதை பிடிச்சேன். அதனாலதான் நான் வந்து உங்களை கேக்குறேன் சார். Yeah. நன்றி நன்றி நன்றி. வந்து சுவராசியம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, முத்துமாலை உங்ககிட்ட ஆன்சர் இருக்காப்பா சுவராசியத்துக்கு? சுவாரஸ்யம். சாரஸ்யம் சாரஸ்யம். சுவாரஸ்யம் ஏதோ சட்டுன்னு ஞாபகம் வரலையே மேம். இல்ல, நான் பார்த்த வரைக்கும் ஈர்ப்புன்னு போட்டிருக்கு, பிடிச்சிருக்குன்னு போட்டிருக்கு, விருப்பம்னு போட்டிருக்கு. அது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்தா அப்புறம் சொல்லுங்க. ஓகே. வாங்க Thank you, வசந்தி thank மேடம். you. வசந்தி மேடம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் அது மேடம். நாங்க வந்து எங்களோட புக்ல வந்து பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கோம். ம். எங்க இருந்து நான் 3 மட்டும் எடுத்து சொல்றேன். ம். முதல்ல வந்து கொய்யா அப்படிங்கிறது நம்ம தமிழ் சொல் கிடையாது, ஸ்பானிஷ்ல இருந்து வந்தது. கொய்யா. அப்படியா? கொய்யா வந்து கொய்யா மரமே அங்கிருந்து தான் வந்துச்சு நமக்கு. நம்மக்கிட்ட ஆ. கொய்யா கிடையாது. ஆ. அங்கிருந்து தான் வந்தது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து போர்ச்சுகீஸ் மொழியில இருந்து நமக்கு வந்தது. அவங்க அலமேல் மேடம் கொஞ்சம் சொன்னாங்க. ஜன்னல், சாவி, பேனா, அலமாரி, வராந்தா அதெல்லாம் அதுல இருக்கு. ஆமா. இது வந்து ரொம்பவே இதா நான் பார்க்கறது வந்து எங்களோட லிஸ்ட்ல நாங்க போட்டுக்கிறதுல உருதுல இருந்து வந்தது வந்து ஜோல்னா பை. ஜோல்னா ஜோல்னா அந்த ஜோல்னா பை எடுத்துட்டு போங்கிறோம் அப்படின்னு ஜோல்னான்னு ஒரு பை இருக்குல்ல, ஆமா. அது வந்து உருதுல இருந்து வந்தது. ம், அப்புறம் ம், ம். சோக்கா இருக்கு, நல்ல பகட்டா இருக்கு. சோக்கா சோக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் தண்டோரா தண்டோரா உருதுல இருந்து வந்தது. ஆம், அது மாதிரி இந்த சமஸ்கிருதத்துல இருந்து நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். குசினி அப்படிங்கிறதும் வந்து போர்ச்சுகீஸ்ல இருந்து வந்தது. குசினி குசினி அப்புறம் பீப்பாய், அப்புறம் வந்து சாக்கு, கக்கூஸ், இதெல்லாமே போர்ச்சுகீஸ்ல இருந்து வந்தது நமக்கு. கக்கூசுக்கு தான் நம்ம கழிவறைன்னு சொல்லிட்டோம். கழிப்பறைன்னு கழிவறைன்னு சொல்லியிருக்கோம். சொல்லிட்டோம். கழிப்பறைன்னு பீப்பாய் சொல்லியிருக்கோம். இன்னும் பீப்பாய் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பீப்பாய் 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 யூஸ் பண்ணிட்டு பீப்பாய் இருக்கோம். பயன்படுத்துற பல சொற்கள் நீங்க சொன்ன சொற்கள்லாம் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். இப்போ அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம தமிழ் சொற்கள் கண்டுபிடிக்கலாம். குசினி அப்படிங்கிறது இன்னும் இலங்கையில யூஸ் பண்றாங்க அவங்க குசினிங்கிறத. நம்ம வந்து இந்த குஸ்னின்றது சமையல் தானே, சமையல் சம்பந்தப்பட்டது வார்த்தை தானே அது. சமைக்கிற ஒரு பேர். சமையல் அறை, சமையல் சமையல் அறை, சமையல் அறை சமையல் அறை அறை. அதான் குசினிம்பாங்க. அவங்க இன்னும் அதை யூஸ் பண்றாங்க. இந்த குசினில பண்றது அது அப்படின்ட்டு. வந்து அது வந்து போர்ச்சுகீஸ் சொல்ல. போர்ச்சுகீஸ். அதுதான் குஷின் அப்படின்னு சொல்றாங்கல்ல நம்ம. ஆமா ஆமா. அதானே அது அந்த அந்த பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இது வந்து ஆமா இத்தாலியன் ஆமா குசின், ஆமா ஆமா. ஐரோப்பியன் குசின் Cuisine. சொல்லிட்டு அதை சொல்றாங்க இன்னுமே குசின்ட்டு. அதாவது குசீன் அப்படிங்கிறாங்க அவங்க. குசீன் அப்படிங்கும்போது இந்த போர்ச்சுகீஸ், இது டச் குசீன், அந்த சமையலை பொறுத்து அந்த அந்த மாதிரி சாப்பாடு எல்லாமே அவங்களோட குசீன்ல இருந்தது. இது போர்ச்சுகீஸ்ல இருந்து வந்த வார்த்தை. சாவியும் அப்படிதான். பேனா, அலமாரி, வராண்டா அங்க இருந்து வந்தது. கோப்பை, கோப்பைங்கிறது அங்கிருந்து வந்தது. நம்ம கப்புன்னு மாத்திட்டோம். இந்த மாதிரி நிறைய இன்னும் கொஞ்சம் போட்டிருக்காங்க. நீங்க அப்புறம் பேசுங்க. நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பலைன்னா இதை வந்து நாங்க ஏன் இவங்களுக்கு சொல்லித்தரோம் அப்படின்னா, அதாவது ஹையஸ்ட் லெவல் இதுல வந்து தமிழ் வார்த்தைகள் வந்து இங்க நம்ம கிட்ட இருந்து ஆங்கிலத்துக்கு போன வார்த்தைகளையும் போட்டிருக்கோம் நாங்க. தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு போன வார்த்தைகள் ஒரு லிஸ்ட்டை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மற்ற மொழியில இருந்து நமக்கு வந்த வார்த்தைகள் எப்படி வந்து பிற மொழி கலப்புகள் வந்துச்சு அப்படின்ட்டு, அந்த அக்னி, வாயு, வருணா, தேவா, அகுரா அதெல்லாம் போட்டு எங்க இருந்து வந்துச்சு, பாலி, அப்புறம் வந்து அந்த இதுல இருந்தா எந்த எந்த இயர்ல வந்து இதெல்லாம் வந்துச்சு, பெர்ஷியன், அந்த எப்படி அதெல்லாம் வந்துச்சுன்னு போட்டிருக்கோம். மசபெட்டாமியா, அங்க அந்த நாகரிகத்துல இருந்தா நமக்கு எப்படி வந்துச்சுன்னு போட்டிருக்கிறோம். ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹிஸ்டரி, தமிழ் ஹிஸ்டரி படிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா ஒரு பையன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா எகிப்து எழுத்துக்களுக்கும் தமிழ் எழுத்துக்களுக்கும் உள்ள தொடர்பு அவ்வளவு நல்லா பண்ணியிருந்தான் பையன். சொற்கள் அருமை 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 அருமை. நல்ல நிறைய சொற்கள் சொன்னீங்க. நன்றி மேடம். அவசியம் நம்ம இது எல்லாமே வந்து நம்ம தமிழ் சொற்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய தமிழ் சொற்கள் இருக்கு. அது மகிழ்ச்சி. நன்றி. அடுத்து யார் பேசுறது? இப்ப மேடம் சொன்னாங்கல்ல ஜோல்னா, அந்த ஜோல்னாக்கு என்ன அப்ப வார்த்தை, தமிழ் வார்த்தை?
அது ஜோல்னா சும்மா அந்த பை வந்து லூஸா இருக்கிற ஒரு பைங்க அது. அது அது சும்மா அது போட்டு போவோம். இல்ல தோல் பையின்னு சொல்லுவாங்க. தோல் பையா? தோல் Okay. பை. தோல் இல்ல பைன்னு தொங்கும் சொல்லுவாங்க. பை, தொங்கும் பை, அதான். தொங்கிட்டு இருக்கும். தொங்கும் பை. ஆமா. இல்ல தொங்கும். மேடம், அது தொங்கும் பைன்னு சொல்ல மாட்டாங்க, தோல் பைன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே. தோல் பையில சார், துணி பை கூட ஜோல்னா பை போட்டுக்கலாமே. தோல் பைன்னா தோல், நீங்க அந்த you mean தோல் shoulder. தோல்ல மாட்டிக்கிற பை Shoulder. மேடம் அது. தோல் பை தான் எல்லாமே shoulder. தோல்ல தானே மாட்டிக்கிறோம். தொங்கிட்டு இருக்கும் அது மாட்டும் ஜோல்னா பை. காட்டன்ல. சரி, ஆமா, okay. பேக் எல்லா பேக்குமே தொங்க அது தான் வடமொழியில வந்து ஜோலானாலே பேக்குன்னு ஒரு பொருள் இருக்கு சார். ஊஞ்சல். அதாவது நீங்க தோல் ஜோலா, பைன்னு ஜோலா. சொன்னதுன்னா அது விஷுவலைஸ் பண்ண முடியும் என்னால. இது மாதிரி தொங்கி போற பையன்னு. நீங்க தோல் பைன்னு சொல்றது வேற காலில் போடுறது சொன்னதுன்னா கஷ்டமா இருக்கும். தோல் பைங்கிறது கரெக்டான தமிழ் அதான். சொல்லு நான் அது நினைக்கிறேன். இல்ல பயன்படுத்துறது தோல் பை ஆ. தான் பயன்படுத்துவாங்க. ஆ. இது வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கிறது தான், மற்றபடி தொங்கும் பையெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. அது வழக்குல இல்லாத சொல். வாங்க முத்துலட்சுமி வாங்க. தேங்க்யூ சார். ம். ஒரு 3 வார்த்தை மட்டும் நான் சொல்றேன் சார். சொல்லுங்க. இது ஏறக்குறைய அப்படின்னு சொல்றதுக்கு தோராயமாக அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல சார். ம். ஏறக்குறைய இப்படி இருக்கும், அதை வந்து தோராயமா இப்படி இருக்கும் அப்படி சொல்றது அது ஒண்ணு. ம். அப்புறம் வந்து நம்ம இவங்க கல்யாணி மேம் கேட்டாங்கல்ல, சுவாரஸ்யமா இருக்குது. அதுக்கு வந்து இது சொல்லலாம்ல சார், ருசிகரமா இருக்குது. அது ருசிகரமே ருசி தமிழ் தமிழ் இல்லைங்க. கிடையாது. ருசி தமிழ் சுவையான கிடையாதா? சொல்லலாம், ஏற்புடையதானு சொல்லலாம். விருப்பம், ஆர்வம். சுவையாக ஆர்வம் இருக்கலாம். சுவை அது ஆர்வம் ஒண்ணு சொல்றேன். சொல்லலாம் சார். ஏறக்குறைய தமிழ் சொல் இல்லையா? தமிழ் சொல் தான். ஏறக்குறைய தமிழ் சொல். தமிழ் தான். ஏறக்குறைய அதுல தமிழ் சொல் தான் அது. ஏறக்குறையக்கு தோராயமா அப்போ ரெண்டுமே தமிழ் இல்லம்மா, தானா? இல்லம்மா, தோராயம் தமிழ் கிடையாது. ஏறக்குறைய தமிழ் சொல் தான், தோராயம் தமிழ் சொல் கிடையாது. ஓகே, இது கஷ்ட நஷ்டம் சார். அதுக்கு பதிலா கஷ்டம் நஷ்டம் துன்பம். துன்பம் தான். கஷ்டம் வந்து துன்பம், ஓகே ஓகே ஓகே. நஷ்டம் வந்து இழப்பு. அது தமிழ் தானா சார் அது? கஷ்டம் நஷ்டம் ரெண்டுமே தமிழ் கிடையாது. ஓகே 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 ஓகே. ம். அப்புறம் சில இது வந்து தமிழ்ல அது என்னன்னு தெரியல, ஆனா அந்த பேச்சு தமிழ்னு சொல்லுவாங்கல்ல சார், பிக்கல் பிடுங்கல் ம். அந்த மாதிரி சொல்றது, அது வந்து தமிழ்ல இல்ல பேச்சு தமிழ்ல அந்த மாதிரி சொல்றாங்களான்னு தெரியல. வளவளன்னு பேசாத, பிக்கல் அதெல்லாம் பிடுங்கலா பேச்சு தமிழ் மேடம். இல்ல அதாவது ஒரு காலத்துல வந்து நம்ம வந்து அப்படிதான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாமே இது பிக்கல் பிடுங்கல், ஏறக்குறைய அந்த மாதிரி இப்ப பதம் பயன்படுத்திட்டு இருந்தோம். அதுல இருந்து நாம மாறி ரொம்ப தூரம் வந்துட்டோம். அதெல்லாம் இப்ப பயன்படுத்துறது கிடையாது. 2 சொல் வந்து சொல்றதே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் 2 சொல்லுவோம் நம்ம. நீங்க சொன்ன மாதிரி ஏறக்குறைய, பிக்கல் பிடுங்கல், அப்புறம் வேற எதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. பெரும்பாலும் அந்த தான் வார்த்தையில வரும். ஆனா வந்து நம்ம இப்ப அதெல்லாம் மறந்து கடந்து வந்தாச்சு. நல்ல சொற்கள் பயன்படுத்துறோம். இது மற்றபடி பார்ப்போம், மற்ற சொற்கள் பார்க்கலாம். வேற யாருங்க சார்? தேங்க்யூ சார். நன்றி. நாராயணன் சார், நீங்க சொல்லுங்க. விதி. விதி வந்து ஊழ்வினையா? ஊழ்ங்க. விதிக்கு வள்ளுவன் சொன்னது இல்ல, ஊழ். விதிங்கிறது வந்து இந்த ரூல்ஸ் இருக்குல்ல, அந்த விதின்னு rules. சொல்றாங்க. நெறிமுறை. வரைமுறை, நெறிமுறை. நெறிமுறை. அடுத்தது அப்புறம் வந்து விரதம். நோன்பு. ஆனா நோன்பும் தமிழ் கிடையாது. நோன்பு, விரதம், நோன்பு. ஆனா நோன்பு கூட தமிழ் கிடையாது தானே சார்? அப்புறம் வந்து வைத்தியம். நோன்பு தமிழ் வார்த்தை கிடையாது சார். நோன்பு தமிழ் தான் சார். அதாவது தமிழ் அதான் நான் சொன்னபடி நோன்புங்கிறது நீங்க ரோட்டுக்கு போனீங்கன்னா இருக்காது. வெகு காலமாக தமிழில் உபயோகப்படுத்த அது தமிழாகவே சவுண்ட் ஆகுது பாருங்க. வள்ளுவனும் கம்பனும் பண்ணி இருக்கிற பல வார்த்தைகள் அது மாதிரி தானே. நீங்க போய் ராமனையும் தசரதனையும் இல்லைன்னு சொன்ன என்ன பண்றது? கம்பனை தசரதன்கிறத தயரதன் எழுதணும். அது தயரதன்னு தமிழ்ல ஏற்றுக்கொள்ளணும் நம்ம. அது இல்லைன்னா நம்ம எங்கேயுமே போக முடியாது சார். நோன்பு. என்னது? நோன்பு. நோன்பெடுத்தல் தமிழ் சொல்ல. சரி, அது சார். நோன்பு. ஓகே, அது நம்ம ஊர்ஜிதப்படுத்தும். அது பார்ப்போம். வியாதி. வியாதி தமிழ் கிடையாது, நோய். நோய் தான். வைத்தியம், மருத்துவம். மருத்துவம். அடுத்தவங்க சொல்லலாம்.
அடுத்தது வேற ஏதாச்சும்? சார் தமிழ் மாதிரியே தமிழ்ல கலந்திருக்கிற சில வார்த்தைகள்லாம் இருக்குல்ல சார்? அதுதான் இப்ப இன்னைக்கு அதைத்தான் நம்ம மனுஷி பேசிட்டு இருக்கோம். அதான் மனுஷி subject. சொல்றல, ஆமா. மனுஷி மனுஷன், அது மனுஷி அதுல வந்து சில மனுஷன். வார்த்தை சொல்றேன் சார் நானு. வாங்க முத்துமாலை மேடம் வாங்க. சொல்லுங்க. சுமார், Yeah. சுமார், தமாஷ், Yeah. லேசா, டப்பா, மார்க்கு, டிக்கெட்டு, அந்த மேடம் மாதிரி. டப்பா மார்க் எல்லாமே பார்த்தாவே தெரியுது தமிழ் இல்ல அப்படின்னு. இல்ல ஆனா தமிழ் இல்ல, ஆனா அது வந்து தமிழ் மாதிரி கலந்துட்டதுன்னு சொல்றேன். இப்ப எப்படி பஸ்ஸுங்கிறது பஸ்ன்னு சொல்றாங்க எல்லாருமே, அந்த மாதிரி சொல்றேன். இப்ப வந்து வடமொழிய இது பண்ணதுன்னா இந்த கும்பாபிஷேகம், இந்த குடமுழுக்குன்றதுக்கு பதிலா கும்பாபிஷேகம் சொல்லலாம் சார். அது வந்து வட சொல் தான் அது. அப்புறம் அகங்காரம், அப்புறம் வந்து ஆட்சேபனை. முத்து, அகங்காரம் சொன்னா அதுக்கு தமிழ்ல சொல்லுங்க. ஆமா, அது தமிழ்ல அகங்காரம், சொல்லணும். அகங்காரம் ஆணவம், அது அப்புறம் வந்து சாதாரணமா எப்படி பேசுறாங்கன்னா, ரொம்ப ஆணவமா இருக்கிறாளே, அகங்காரமா இருக்கிறாளேன்னு ரெண்டுத்தையும் சேர்த்து தானே யூஸ் பண்றாங்க. சேர்த்துதான் சொல்றாங்க. ஆமா. அகங்காரமா இருக்காங்க. அதுமே உத்தரவாதம் தமிழ் தமிழ்ல அதுக்கு பிணை சொல்லலாம் பிணை. வேற ஏதாவது? உறுதிமொழி பிணையெல்லாம் வந்து சொல்லலாம். யூஸ் பண்ற வார்த்தையே இல்லையே. பிணையெல்லாம் புதுசா இருக்கு. பிணையெல்லாம் இதுக்கு மேல நம்மளால நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தவே முடியாது. இல்ல இல்ல பிணைன்றது வந்து பிணை இதுக்கு என்ன பிணை பயன்படுத்துவாங்க மேம் நிறைய இல்ல இதுல. இப்பவும் பயன்படுத்துறாங்க, கோர்ட்ல எல்லாம் பயன்படுத்துறாங்க. பிணை கைதி எல்லாம் சொல்லுவாங்களே. பயன்படுத்துறாங்க, பிணை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி உல்லாசம் சார், உல்லாசம் தமிழ் கிடையாது. சந்தோஷ், மகிழ்ச்சி, அதுக்கு சரியா உல்லாசம். அதே மாதிரி சாதம், சிநேகிதம். சாதம் வந்து சாதம் பதிலா சோறுதான். அது தமிழ் கிடையாது, ஆனா வந்து தமிழ்ல வந்து அது கலந்திருக்க. எது தமிழ் கிடையாது? சாதம், சிநேகிதம். சாதம், ஆமா, சாதம் வந்து சோறு. சிநேகிதம் நட்பு. அதே மாதிரி நமஸ்காரம், வணக்கம். உல்லாசத்துக்கு என்ன ப்ராப்பரா அழகா ஒரு வேர்ட் சொல்லுங்க. நாசுக்கு, உல்லாசம்கா. களிப்பு. உல்லாசம் வந்து சந்தோஷமா இருக்கிறது தான். களிப்பு போடலாம். களிப்பு ரொம்ப சந்தோஷம் தமிழ் கிடையாது. மகிழ்ச்சி மட்டும் தான் தமிழ் மேடம். களிப்பு தான். சார் அதே மாதிரி பகிரங்கம். நாசுக்கு நுட்பமா அர்த்தம் இல்லையா கல்யாணிமா? நாசுக்கா பேசுறாங்க, நுட்பமா. நுட்பமான அது வேற மாதிரி. இல்ல மேடம், நாசுக்கு வேற, நுட்பம் வேற. பக்குவம். நாசுக்குன்றது பக்குவமா பேசுறாங்கன்னு சொல்லலாம். அல்லது மென்மை. மிருகம் வந்து தமிழ் சொல்லல. நயமா சொல்றது. விலங்கு. நாசுக்கு விலங்கு தான் கரெக்ட். சக்கரபாணி சார் பகிரங்கம் கூட இருக்குல்ல சார். பகிரங்கம் அடிக்கடி பயன்படுத்துறோம் நம்ம. பகிரங்கம் பயங்கரம், வெளிப்படையா பகிரங்கமா. பகிரங்கம் அது வந்து வெளிப்படை. அதுக்கு பதிலா நம்ம பகிரங்கம் பயன்படுத்துறோம். ஆமா, நம்ம வெளிப்படை அதே சொல்லலாம். மாதிரி மத்தியானம், அது நண்பகல், பிற்பகல், அதுக்கு அழகிய சொல்லலாம். அது மத்தியானம் சொல்றோம். முற்பகல், நுண்பகல், அதெல்லாம் பிற்பகல்ல நல்ல சொற்கள் இருக்கு. அதே மாதிரி பலம் சொல்றோம்ல சார், பலம் அதுவும் தமிழ் கிடையாது. வலிமை. பலம். அப்புறம் ஜுரம், சுரம், காய்ச்சல், தேர்வு. அப்புறம் வந்து பூஜைக்கு என்ன சொல்றது? வழிபாடு. அதே மாதிரி அதான் சரி. இந்த ஆங்கிலம் வந்து தமிழ் மாதிரி தமிழ்ல வந்து ரொம்ப வர்றது வந்து இந்த எங்களுக்கு தெரிஞ்சு வந்து இந்த பேப்பர், ரிசல்ட், மார்க்கு, இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் வந்து தமிழ் மாதிரி நம்ம அது ஆங்கில சொற்கள் நம்ம பிறகு வச்சுக்கலாம். இது மட்டும் பேசுவோம் சார். வருஷம், ஆண்டு, வருஷம். வருஷம்ங்கிறதுலயே வடமொழி எழுத்து இருக்குல்ல, அதுல வரவே வராது, தமிழ் வராது. அநேகம், அநேகம், அநேகம் அது தமிழ் கிடையாது. அதே மாதிரி ஆராதனை கூட சார். ஆராதனை வழிபாடுன்னு வச்சுக்கலாம். ஆராதனை. சந்தேகம்,
ஐயம். ஐயம். ம். சந்தேகம்னா ஐயமா? இல்ல ஆமா, ஐயம் கூட ஐயம். வடமொழி சொல் தானே சார், ஐ வரதால ஐயம். இல்ல அ- ஐயம் இல்ல, சார் ஐயம் இல்ல சார். ஐயம் தமிழ் சொல் தானே சார்? ஐ ஐ வருது இல்ல சார், நம்ம சொல் தானே ஐ. நம்ம சொல்லு தானே ஐ. எழுத்து கருணை வந்து நம்மளோட. கருணை வந்து தமிழ் சொல் கிடையாது. எது? கருணை கருணை. அருள். இரக்கம் இரக்கம் அருள் அருள். இரக்கம். இரக்கம் இரக்கம். இரக்கம் இரக்கம். இல்ல சே- அதான் கருணைங்கிறது வடமொழி கருணாவில இருந்து வந்திருக்கலாம். ஆனா ஆ. அதுல அதுதான் தமிழ் படுத்தப்பட்ட சொல்களை பயன்படுத்துறது இல்ல. நான் சொல்றது என்னன்னா, மற்ற மொழிகள்ல இருந்ததை தமிழ் படுத்தாம பேசுறாங்க பாருங்க, அது ம். மாதிரி சொற்கள் தான் நம்ம தவிர்க்கணும். இது தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்ல தெரிஞ்சு வச்சுக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கலாம். தெரிஞ்சு வச்சுக்கலாம், அதாவது தெரிஞ்சு தமிழ் வச்சுக்கலாம். புலவர்கள் இது பெரிய எக்ஸசைஸ் போட்டு எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரு தமிழ் வார்த்தைன்னு, பழக்கத்தில் இல்லாத வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கடினமான இல்ல மொழிபெயர்ப்பு அது பண்ணிடுவாங்க. அது வழக்கத்துல வராது. நம்ம வராது. மெல்லமா சொல்ல சரி, சொல்ல இப்ப சொல்ல பழகிடும். அதுக்காக தானே சார் அந்த கலைச்சொல் ஆராய்ச்சி எல்லாம் ஆமா பண்றாங்க. ஆமா ஆமா இந்த ஆமா தமிழ் சொற்களை வந்து வெவ்வேறு துறையில இருக்க தமிழ் ஆமா சொற்களை ஆமா வந்து ஆமா தமிழ்ல ஆமா கொண்டு ஆமா. வராங்க. கலைச்சொல் ஆராய்ச்சி இருக்கு, வேர்ச்சொல் ஆராய்ச்சி இருக்கு. இப்ப ரசாயனம் எல்லாம் முதல்ல கெமிஸ்ட்ரி எல்லாம் அப்படிதானே சார் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா இப்ப ஆமா வந்து ஆமா வேதியியல் சொல்றாங்க, அப்புறம் இயற்பியல், ஆமா. பௌதிகம் வந்து இயற்பியல். சேவா சொல்லுங்க, வாங்க சேவா வாங்க. சேவா கை வைத்திருக்கீங்க, இருக்கீங்களா? சார் சரி நீங்க சொல்லுங்க சார். உத்வேகம், ரொம்ப வேகமா உத்வேகம். உத்வேகம். அடுத்தது ரிஷி மூலம். ரிஷி மூலம். நல்ல ஜெயகாந்தன் தான் வேணும். ரிஷி மூலம். ரொம்ப பேஜாரா இல்ல இருக்காங்க. இல்ல ரிஷி மூலத்துக்கு மூலம்தான். மூலம்தான். ஆமா. இல்ல தோற்றுவாய் சார். ரொம்ப பேஜாரா இருக்குன்றாங்க சார். ரொம்ப பேஜாரா போச்சு பாக்குறாங்க. ரொம்ப ஸ்லாங் லோக்கல் ஸ்லாங் அது. தோற்றுவாய் சொல்ல சரியா இருக்குமா? பேஜார்ன்றது வந்து தமிழ் உருதுல இருந்து வந்த வார்த்தை. ரொம்ப ரொம்ப பேஜார்ன்றது இந்த வழக்குல வந்த சொல் தான். தமிழுக்கு வந்து துன்பம் தான். துன்பம். வினய் தீர்த்தான் ஐயா வந்திருக்காரு, அவருக்கு சொல்லுவார் இல்லையா? சேவா வணக்கம் சார். சிரமம் சொல்றாங்க, சில வார்த்தைகள் சிரமம் அப்படிங்கிறது தமிழ் மாதிரி. சார் ஒரு நிமிஷம் சார், நம்ம ஒருத்தரா பேசிட்டு வந்துரும். சிவகுமார் சார் முடிச்சிருங்க. அக்னி பிரவேசம், அக்னி தலைப்பு தான். அக்னின்றது தீ. குசும்பு, ரொம்ப குசும்பு குளிக்க பண்றாங்க, ரொம்ப பேஜாரு. அது கோயம்புத்தூர் ஆளுங்களை தான் சார் கேட்கும். குறும்பு, குசும்புனா குறும்பு. குறும்பு கரெக்டா இருக்கும். கரெக்ட். ஆட்டோ ரிக்ஷா சொல்றோம், ரேக்லா வண்டி சொல்றோம். ரேக்லா வண்டி குதிரை வண்டி. அது அந்த சொற்கள்லாம் இப்ப பழைய வழக்குல இல்ல நம்ம இல்ல இருந்ததுனால ஆட்டோ ரிக்ஷான்றதும் சரி. பட் ஆட்டோ ரிக்ஷாக்குன்றது வந்து ஆட்டோ தான் சொல்றோமே தவிர நம்ம இப்போ தமிழ் சொல் சொல்லல. அதுக்கு நம்ம தமிழ் சொல் 3 சக்கர வண்டி சார். 3 சக்கர வண்டி அது நிறைய இருக்குது மேடம், அது அதிகமா இருக்கு. மூ உருளி, பொறி இழுவை, சரிங்க. தானி இழுவை அப்படின்னு சொல்றோம். ஆட்டோக்கு வந்து தானின்னு ஒரு சொல் இருக்கு, தானி இழுவை. இது சேவா வாங்க, சேவா சொல்லுங்க. சம்பவம். சம்பவம் நிகழ்ச்சி, செயல். நிகழ்ச்சி, நிகழ்வு தான். நிகழ்வு. அதே மாதிரி சகோதரன் வந்து தமிழ் சொல் கிடையாது, உடன் பிறந்தவன், தம்பிங்கிறாங்க. அப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் உறவு முறைகள் நிறைய இருக்கு. பெரியம்மா, சின்னம்மா, சித்தப்பா இதெல்லாம் தமிழ்ல மட்டும்தான் இருக்கு. நீங்க ஆங்கிலத்துல எல்லாம் அங்கிள்னு ஒண்ணுதான் இருக்கும், கசின் தான் இருக்கும். நம்ம தமிழ்ல நிறைய வார்த்தைகள் இருக்கு குறிக்கிறபடி. சகுனம்னா குறிய. சகுனம் கரெக்ட். என்னது சகுனம்? என்ன சகுனம்? குறி.
குறி குறி குறி. வினோதன் சார் வாங்க. 2 3 நான் குறிச்சேன். சிரமம் அப்படின்னு பயன்படுத்துறான். சிரமமா இருக்கு. சிரமம்ங்கிறத இயல்பாவே பயன்படுத்துறான். ஆனா அது தமிழ் சொல்லி இல்ல. தமிழ் கிடையாது. தமிழ் கிடையாது. சிரமம். அதுக்கு என்ன ஒரு எனக்கு தொந்தரவு தொந்தரவுன்னு வச்சுக்கலாம். தொந்தரவு, தொந்தரவு துன்பம், தொந்தரவு கஷ்டம்னு கூட சொல்லலாம்ல. கஷ்டம் தமிழ் வார்த்தை கிடையாது. அல்லல் சொல்லலாம். கஷ்டம் தமிழ் வார்த்தை கிடையாது. அல்லல் சொல்லலாம். அல்லல் துன்பம். அல்லல் சிறந்த சொல்லு. அடுத்தது சூரியன். அது தமிழ் சொல் இல்ல. சூரியன். சூரியனா? பகலவன், கதிரவன், ஆதித்யன். ஆதித்யான்னு தெரியல இருக்கு. ஆனா பகலவன், கதிரவன், சூரியன் சொல்லலாம். அப்புறம் சாயங்காலம் ரொம்ப பயன்படுத்துறோம். மாலைய சாயங்காலம் அப்படின்னு. அது மாலை பொழுதுதான். ஆமா, மாலை பொழுது, அந்தி பொழுது, அதெல்லாம் பண்ணலாம். தமிழ்ல ஞாயிறு தமிழ் தானே சார்? ஞாயிறு அழகிய சொல் இருக்கு. ஞாயிறு தான் நல்ல சொல். சமுத்திரம்னு பயன்படுத்துறான். சமுத்திரம் ஓஷனுக்கு உள்ள சமுத்திரம் தமிழ். கடல் தான். கடல், பெருங்கடல். தமிழ்ல கடலுக்கு ஒரு 25 விதமான சொற்கள் இருக்குன்னு வேலை கூட சொல்லுவாங்க. நிறைய இருக்கு. அது மாதிரி நான் ரொம்ப நாளா தேடிக்கிறது விசேடம்னு சொல்றோம். அதுக்கு தமிழ் சொல்லி என்னால பிடிக்க முடியல. அதனால விடயம்னு நம்ம எழுதுறோம். நிறைய நேரங்கள்ல வருது. அது என்ன சொல்றீங்க? பொருள். விசேஷம் வந்து சிறப்பு தானே சார்? சிறப்பு இல்ல, ஒரு விசேஷம் இல்ல, அம்சம்னு சொல்றாங்கல்ல. அம்சம் கூட தமிழ் கிடையாது. எனக்கு சில அம்சங்கள், சில விஷயங்கள் புரியல அப்படி சொல்றோம். அதை எப்படி பயன்படுத்தலாம்? விடயங்கள்னே சொல்றாங்க. சிறப்பு, விசேஷம், சிறப்பு. விஷயங்கள்ல விடயங்கள் சொல்லலாம் சார். விஷயங்கள்ங்கிறது விடயங்கள்ங்கிறது அப்படிதான் பயன்படுத்துறாங்க. அது தப்பு. சிறப்பு தான் கரெக்ட். இருங்க நம்ம சார், நீங்க அம்சம்னா ஒரு சில அம்சங்கள் தானே சொல்றீங்க. அப்போ ஒரு சில பகுதிகள் எல்லாமே, ஒரு சில பகுதிகள் சொல்லலாம். அந்த சொல் சரியா பொருத்தமா இருக்கும். ஓப்போ யாரு? சோமாலியப்பன் சாரா? ஓப்போ யாரு? மாத்தியாருங்க சார். நீங்களே அட்மினிஸ்ட்ரேட்டர், நீங்க அது பேரை தெரிஞ்சா மாத்துங்க. இல்லன்னா ஓப்போ இல்ல யாரும் பேசினாங்க. சொல்லுங்க. சோமாலியப்பன் சார் குரல் மாதிரி இருந்தது, அதனால தான் கேட்டேன். சைலண்ட் ஆயிட்டீங்க. அப்ப சார் தானா? சரி, ஓகே, பேசிட்டோம், பாத்துக்கலாம். சார், விஷயம் வந்து விடயம்னு நம்ம சொல்றோம். ஆனா வந்து பல இடத்துல வந்து செய்தின்னு சொல்லலாம், தகவல் சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சொல் இருக்கு. அது வந்து நம்ம அது சரியா இந்த செய்தி எனக்கு பொருந்தல அந்த மாதிரி சொல்லலாம். அது ஆமா, அது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வந்து நம்ம பொருள் இருக்கு. அந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறோம். ஒரு சொல்லுக்கு நிறைய இருக்கு. விஷயம்னு ஒரு சொல்றத வந்து நம்ம செய்தின்னு சொல்லலாம், தகவல்னு சொல்லலாம். அந்த மாதிரி வார்த்தைகள் இடத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். தகவல் வந்து தமிழ் இல்ல சார். தகவல் தமிழ் தான். வழக்கு கூட சொல்லலாம். வழக்கு, அது வழக்காறு, அது மரபு வழக்காறு. தகவல் தமிழ் சொல் கிடையாதா? ஆமா சார், தகவல் தமிழ் கிடையாது சார். தமிழ் ஒலியே கிடையாது. செய்தின்னு சொல்லலாம். செய்திதான். அடுத்தது வேற யார் பேசுறது? என் துரதிருஷ்டம் ஒரு வார்த்தை கூட கிடைக்கல. துரதிருஷ்டம் வந்து தமிழ் கிடையாது. அதுதான் சொல்ல வர்றாரு. வார்த்தை கூட தமிழ் கிடையாது. கிடையாது.
இல்ல சார் வார்த்தை விவசாயமே இல்ல இல்லைங்கிறாங்க சார். இல்ல அதாவது வார்த்தை தமிழ் சொல் தான். அமுதா மேடம் சொல்லியிருக்காங்க. வார்த்தை எடுப்பது வார்த்தை அப்படின்னு தமிழ் சொல் தான் சொல்லியிருக்காங்க அமுதா இல்ல மேடம். சார், அப்படிதான் அமுதாமா சொல்லியிருக்காங்க. ஆனா நிறைய பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. வார்த்தை சொல் தான். கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனா அது வார்த்தை வந்து நம்ம சொல்லி சொல்லி பழகிட்டோமே, அப்ப வார்த்தையை எப்படி இல்ல அப்ப நிறைய சொற்கள் நம்ம பழகிட்டோம். அது இருந்தாலும் நம்ம அதை சரி பண்ணிக்கணும்ன்றதுக்காக தான். இந்த நிறையங்கிறமே அது தமிழா? இல்ல அதிகமான அதிக சொல். இல்ல, அதிகம் தான் தமிழ் கிடையாது. நிறைய தமிழ். அதிகமா தமிழ் கிடையாது. அதிகம் வந்து தமிழ் கிடையாது. நிறைவு, நிறைய அது ஓகே தான். நிறையங்கிறது நிறைந்த அப்ப நான் சரியா தான் சொல்லியிருக்கேன் சார். ஆனா அதிகம் அதிகம் இல்ல அதிகம் சொல்ல நிறையன்னு சொன்னது வந்து நிறைய ஓகே தான் சார். நிறைய சொன்னது சரியான சொல்லு நான் சொல்றேன் வந்தேன். அடுத்தது வந்து குழம்புன்னா என்னன்னு கேட்டிருக்காரு சார். அது கொஞ்சம் பாருங்க. இருங்க கோபால் ரத்னம் சார் கை தூக்குனார். வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம் சார். நான் வந்து அப் டு 7:15 வரல எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் தோணுச்சு. நீங்க எல்லாம் பேசின பிறகு ஒரு 2 வார்த்தை கூடிருச்சு. ஸோ அதை நான் ஒரு 3 வார்த்தையா சொல்லிடுறேன். தமிழுக்கும் தெலுங்குக்கும் ஒரு சில வார்த்தைகள் வந்து நேரடியா தொடர்பு இருக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. அதுல வந்து முதல் வார்த்தை வந்து பெருகு. பெருகு அப்படின்னு தெலுங்குல சொன்னா அதுக்கு வந்து கேர்டுன்னு அர்த்தம், தயிர். அதே நம்ம தமிழ்ல பார்க்கும்போது பெருகு என்றால் பெருகுதல், வளர்ச்சி. இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் கான்ட்ராடக்டரி பட் சேம் ஆக்சென்ட் பெருகு அப்படின்றது. அதுக்கு பார்க்கும்போது சாறு. சாறுன்றது சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஒரு ரசம். குறிப்பா சொல்ல போனா உழவுச்சாறு அப்படின்னுவாங்க. இது ஒரு ஸ்பெஷல் டிஷ். அது பெரிய ஃபேமஸ் டிஷ். அது என்னன்னா கொள்ளு ரசம் தான் அது, உழவுச்சாறு அப்படின்னுவாங்க. தமிழ்ல எடுத்தோம்னா சாறு அப்படின்னும் போது நமக்கு கருப்பஞ்சாறு, ஜூஸ், பழச்சாறு. ஸோ அந்த மாதிரி ஒரு சாறுல கம்பேரிட்டிவ் வருதுங்க. அதுக்கு அடுத்தது வந்து துண்டு அப்படின்னு பார்க்கும்போது நாம வந்து துண்டுன்னும் போது பீஸ். தெலுங்குலயும் துண்டுன்னா பீஸ் தான், தமிழ்லயும் அதே தான் வருது. தோல்ல போற துண்டு, அந்த மாதிரி கட் பீஸ் அப்படின்ற மாதிரி கரும்பு கட் பண்ணி சாப்பிட்றோமா, அந்த மாதிரி துண்டுன்னும் போது அது ஒரு கட் பண்ற ஒரு ஐட்டமா தோணுது. இந்த 3 வார்த்தைகள் நான் இந்த நேரத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சார். நன்றி சார். நன்றி சார். மாணிக்க சார் வாங்க. கோபால் மாணிக்க சார் சொல்லுங்க சார். ராபி சேதி பிள்ளை, சொல்லின் செல்வர் ராபி சேதி பிள்ளை வந்து ஒரு பாடத்திட்டத்துல ஒரு பாடம் எழுதியிருந்தார். அதுல எல்லா பற்றி ஜன்னலை பற்றி சொல்லும் போது காலதர் என்ற சொல் போர்ச்சுகீசிய சொல் என்று சொல்லியிருக்கிறார். கவிங்கிற சொல்லு சான்ஸ்கிரிட் சொல்லுங்கிறாங்க, தமிழ் இல்லைங்கிறாங்க. அது மாதிரி பீச், டிக்கெட், சைக்கிள், பென்சில், ஜன்னல், சேர். சார் இதெல்லாம் ஆங்கில வார்த்தைகளை விட்டுரும் சார். நம்ம ஆங்கில வார்த்தைகள் வந்து நம்ம பயன்படுத்துறது அது பிறகு இன்னொரு நிகழ்ச்சியில வச்சுக்கோ. சாப்பாடு, சோறுன்னு சொல்லியாச்சு. போஜனம், உணவு, போஜனம் கிடையாது. அதே போல வாசனை, நறுமணம், மனம். இது நல்ல ரசம் அல்ல அப்படின்னு மலையாளத்துல சொல்லுவாங்க. நல்ல ரசம் அல்லன்னா நல்ல ரசனைங்கிறதுக்காக அதை ரசனைய தமிழ் சொல்ல ராவில் ஆரம்பிக்குது. ரசனை தமிழ் சொல் கிடையாது. நம்ம சேர்க்கிறோம் அதுல ரசனை, ரசிகர், அதுகெல்லாம் தமிழ் சொல் கிடையாது. சரி, ஆனா இப்ப நிறைய பெரிய ஆராய்ச்சி அருளியார் அப்படின்னு ஒருத்தர் பண்றாரு. தேவநேய அவங்க எல்லாம் பல சொற்கள் தமிழ்ல இருந்து அங்க போயிட்டு அப்புறம் திரும்பி வந்திருக்குங்கிறது. அது வந்து வேர் சொல்ல ஆராய்ச்சியை பத்தி அவங்க நல்லா பேசுறாங்க. அது நிறைய பேசுறாங்க. நானும் பார்த்திருக்கேன். நிறைய சொற்கள் நான் தேர்வு செஞ்சு வச்சிருக்கேன். நம்ம வந்து நம்ம தளத்துல என்னெல்லாம் வழக்குல இருக்குன்றது புழக்கத்துல இருக்கிறது என்ன இருக்கு அப்படிங்கிறீங்க. புழக்கம் சரியா, வழக்கம் சரியா? ரெண்டும் சரிதான்.
வழக்கம்ங்கிறது மரபு மாதிரி வர்றது, புழக்கம்ங்கிறது நம்ம புழங்குதல் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்துதல், கையாளுதல். அது நன்றி மாதிரி நன்றி நன்றி சார், நன்றி. பயன்படுத்துதல் சொல்லித்தான் சரியான சொல்லு இந்த இடத்துல. நன்றி நன்றி சார் நான் ரெஃபை பை கல்யாணி மேடம் வாங்க. ரெஃபை பை எழுதியிருக்கிறத படிக்கிறேன் சார், அவ்வளவுதான். எங்கள் ஊரில் தொல்காப்பிய தமிழ் குழம்புக்கு ஆனம் அப்படின்னு சொல்லுவாங்களாம், மீன் ஆனம், கறி ஆனம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்திரம் அப்படின்னா வட்டி வளந்து, குடுவை அப்படின்னா அலைவாய் கரை, நாஷ்டா அப்படின்னா இல்லை நாஷ்டா இல்லை பசியாறுதல் அப்படின்னு, தொழுகைனா நோன்பு. இது மட்டும் அவர் எழுதியிருக்காரு சார். தொழுகை வந்து நோன்பு கிடையாது, பிரார்த்தித்தல். தொழுகை வழிபாடுதான். வழிபாடு, தொழுகை வழிபாடு. பிரார்த்தித்தல் தமிழ் கிடையாது மேம். கிடையாது கிடையாது கிடையாது. பிரார்த்தனை தமிழ் கிடையாது. வேண்டுதல் 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 தமிழ். வேண்டுதல் வழிபாடு. தொழுகை தமிழ் சொல்லுதானே, தொழுகை தமிழ் சொல்லுதானே. அவரு சார் வந்து எழுதியிருக்காரு பாருங்க, எங்கள் ஊரில். அதே மாதிரி சார் வந்து குழம்பு கேட்டிருக்காருல்ல மேம், குழம்பு தமிழ் சொல் தானே. கேக்கல, அவர் வந்து உங்க ஊர்ல வந்து ஆனம்னு சொல்லுவாங்களாம். அதுல அங்க போட்டிருக்காரு சாட்ல குழம்பு, அதனால நம்ம வெஞ்சனம் அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்துறோம். வெஞ்சனா அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்துறோம். இந்த அது வெஞ்சனம்ங்கிறது இவ சார் சொல்றது ஆனம் சொல்றாரு பாத்தீங்களா, அது ரெண்டும் ஒத்து வர்றது மாதிரி எனக்கு தெரியுது. சாரு ஆனம்னு ஒரு சொல்லு சொல்றாரு, இது நம்ம கேள்விப்படாத சொல்லு. ஆனா வெஞ்சனம் சொல்லு கேள்விப்படுறோம் சார். கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன வெஞ்சனம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சார். அது தொடுகறிங்கிறாங்க. தொடுகறி அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னாரு ஒருத்தர். தொடுகறி கூட்டு 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 தொடுகறிங்கிறாரு. அது நல்ல சொல்ல தெரிஞ்சு எனக்கு பாக்கல சார். சாவிக்கு வந்து திறவுகோல்னு நான் சொல்லவே கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, சாவிக்கு திறவுகோல். ஆமா, எல்லாரும் சொல்றாங்க. கூட்டுக்கு என்ன சார்? கூட்டுதான். கூட்டு கூட்டு தானே, அதுக்கு கூட்டு கூட்டு தாங்க. கூட்டு கூட்டு தமிழ் தானே. கூட்டு சார், கூட்டு கூட்டும் தமிழ் தான். கூட்டு கூட்டு வைக்கிறது தானே. அதான் வைணவர்களே ரொம்ப தூய தமிழா பச்சுக்கிறாங்களா. தெள்ளமுது அவங்க நிறைய பேரு இந்த இதுக்கு உணவு வகைக்கே பல பேர்கள் தமிழ் பெயர், நல்ல தமிழ் பெயரா இருக்காங்க. சாற்று அமுது அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சாத்தமுது அது சாற்று அமுது, அது ஏதோ அதுக்கு ஒரு தமிழ். தெள்ளமுது அப்படிலாம் சொல்றாங்களாம். சில வார்த்தைகள் நான் சொல்றேன். ஆபத்து, அதுக்கு வந்து இடர். இடர். லஞ்சம், லஞ்சம்க்கு வந்து கையூட்டு எல்லாருக்கும் தெரியும். லாபம் வந்து வருவாய். உத்தரவுன்றதுக்கு ஆணை. ஆணை. உத்தியோகம் பணி. இதெல்லாம் இப்ப மாத்திட்டான். நீராட்டு வந்து அபிஷேகம். அபிஷேகத்துக்கு வந்து நீராட்டுன்னு பேரு. ஆமா. அபூர்வத்துக்கு என்ன சொல்வீங்க? அபூர்வம், அற்புதம். நம்ம நாராயணமூர்த்தி சார் அடிக்கடி பயன்படுத்துற சொல்லு புதுமை. தமிழ் இல்ல சார், அற்புதம் தமிழே பயன்படுத்துற சொல்லுன்னு சொன்னேன். புதுமை சொல்றாங்க. அற்புதத்துக்கு வந்து புதுமை அப்படின்றதுக்கு வியப்புக்குரியதுன்னு கூட சொல்லலாம் இல்ல. அனுமதிக்கு வந்து இசைவு அப்படின்னு ஒரு வார்த்தை. நல்லா சொல்லுது. இசைவு தந்தார். அனுமதிங்கிறது அட்மிட்ங்கிறதுக்கு அது சரியா வராது. சம்மதிக்கு இசைவுன்னு வரும். சம்மதிப்பது அப்படின்னு சொல்றோம்ல ஒரு வார்த்தை. சம்மதித்தார் அப்படிக்கு இசைவு தந்தார். குமரன் அப்படின்றதுக்கு மகன், நமக்கு தெரியும். மகன், அழகன், இளைஞன். குமரன்னா இளைஞன். பாக்கி 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 வச்சுட்டு போயிட்டான். நிலுவை 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 நிலுவை. மீதம் கூட தமிழ் மாதிரி மரமம். மரமம். நிபுணர். நிபுணருக்கு வித்தகன். வல்லுனர். வல்லுனர். வித்தகர் நம்ம அத மொழி மாதிரி தெரியல. வித்தகர் தமிழ் கிடையாது சார். சரி சரி. வல்லுனர் சரி. வல்லுனர் ரொம்ப விற்பன்னர். விற்பன்னர் நல்லா சொல்லுது. விற்பன்னர். நிபுணருக்கு விற்பன்னர், தொழில் விற்பன்னர் அப்படி எல்லாம் சொல்றோம்ல.
வெரி குட். சாதனை சாதனை நிறைய சொல்லுங்க. நிறைய சொல்லு. அக்ராசனர் அதெல்லாம் தலைவர்னு வந்துருச்சு. நிறைய இது போயிடுச்சு. நிறைய சொல்லு தலைவர்னு வந்துருச்சு. நிறைய சொற்கள் அந்த மாதிரி வந்து. கல்யாணி மேடம் சொல்லுங்க. இல்ல, சாதனைன்னா என்ன சார்? சாதனை பண்ணிட்டு இருக்கிறதா சாதனை. அது தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு சொல். சாதனை சாதனைக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குன்னு சாதனை தமிழ் கிடையாது. சிறப்பான செயல், உயரிய செயல் அப்படின்னா கூட்டா தான் வருது சாதனைங்கிறது. ஆமா, இல்ல, வீர இல்ல. செயல். அது டிக்ஷனரி மீனிங் மாதிரி ஆயிடுது சார். அது சொல்லுக்கு இல்ல, இன்னொரு சொல் தான் ஒரு சொல்லணும். ஒரு அதுக்கான சொல்லுக்கு ஒரு டிக்ஷனரி மீனிங் மாதிரி ஆமா, மொழிபெயர்த்தீங்கன்னா வழக்குல வராது. சாதனை. மேன்மை மேன்மைன்னு சொல்றாங்க சில நேரங்கள்ல. இல்ல எழுதி வச்சுக்கோ நம்ம கண்டுபிடிப்போம். சாத்தனா சாதனை. என்னுடைய அப்பா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வரும் சார். சரி. சுகம் சுகமா சுகம் சுகமா. ஒரு அர்த்தம் சாதனைக்கு பயிற்சின்னு சொல்றாங்க. நான் யோக சாதனை பண்ணினேன், யோக பயிற்சி பண்ணினேன் பாங்க. இன்னொன்னு வந்து சாதனைன்னா நிபுணத்துவம். என்னது நிபுணத்துவமா? அது நிபுணத்துவம் ஓகேவா? ரொம்ப தூய தமிழ் சொன்னா அருவினை சொல்லலாம் சார். என்ன அருவினை மேடம்? சாதனை. சாதனை வந்து அருவினைனா வெற்றி, செய்வதற்கு வெற்றி ரொம்ப செயலாக்கம் அருமையான சொல்லலாம். காரியத்தை செஞ்சு முடிச்சதுதான் அருவினை சொல்லலாம். திருக்குறள்ல பயன்படுத்துறாரு. அறிவினை என்ப உழவோங்கிறார். அருவினை அருவினை என்று உள்ளவாம். அருவினை சாதனைக்கு சொல்லலாம் சார். சொல்லலாம். குட் முத்து. என்னது? முத்துக்கு பாராட்டினேன். அலமேல் மேடம் எதுவும் சொன்னாங்க. அருவினை. சின்ன வயசுல அப்பா கிட்ட இருந்து லெட்டர் வரும் சார். சுகம் சுகமா, நலம் நலமா. சுகம்ன்ற வார்த்தை முகம் முகம் வதனமா சார்? முகம் வதனம் முகம் அதெல்லாம் அது எதுவுமே இல்ல. வதனம் முகம் வதனம் அது வந்து வதனம். வதனம் தமிழ் கிடையாது. ஆமா, சான்ஸ்கிரிட். ஐயோ, தமிழ் தான் வதனம். இல்ல தனம். முகம் முகம் ஆல்சோ சான்ஸ்கிரிட் தான். வதனம் தமிழ் இல்ல மேம். மேடம் முகம் வந்து மூஞ்சி மேடம். அது மாதிரி பேச்சு வழக்குதான் மூஞ்சி. அது பேச நல்லா இருக்கு. என்ன சொல்றேன்னா, நான் அந்த முகம்ங்கிறதெல்லாம் நாம தமிழ் இல்லன்னு மாத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அதாவது சொன்னாங்கன்னா அது பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லலாம். கரெக்ட். முகம் வந்து வேற வழி கிடையாது. அது சொல்லிதான் ஆகணும். அது திருஷ்டின்னு சொல்றாங்க. அப்படி சொல்ல வேணாம், வேற வார்த்தை சொல்லலாம். ஒருத்தர் சொல்றாரு பிராப்தம். அது அந்த சொல்லு பேரு அப்படின்னு சொல்லலாம். பிராப்தம் ஊழ்வினை பிராப்தம்ங்கிறதுக்கு பேரு நற்பேரு அப்படிலாம் சொல்றோம்ல. கொடுப்பினை அப்படிலாம் சொல்றான். அது எனக்கு அமைந்தது ஒரு கொடுப்பினை அப்படின்னு சொல்றோம். கொடுப்பினை நிறைய பேசுறாங்க. தொல்காப்பியரும் கம்பனும் கொடுப்பினை நல்லா தானே நல்லா இருக்கு. வரப்பிரசாதம் அதான் அது வடமொழி. வரப்பிரசாதமே தமிழ் கிடையாது. வரம் பிரசாதம் எல்லா வடமொழிதான். ஆனா சாஸ்திரம் மாதிரி இப்ப வரம் கூட வரமெல்லாம் நம்ம முகம் மாதிரி ஏத்துக்கலாம். அப்படித்தான் பெரும்பகுதி ஏத்துக்கிறான். இந்த பிராப்தம் அப்படின்னு வர்றதுதான் நம்மளால ஏத்துக்க முடியாது இல்லையே. வரம்ங்கிறது சாதாரணமா ஏத்துக்கிட்டான். அனுபவம் தமிழ் வார்த்தை இல்ல. ஆனா பிராப்தம் வார்த்தை வந்து கலந்து போச்சு சார். பிராப்தம் என்ற வார்த்தை எல்லாரும் சொல்றோம். அனுபவத்துக்கு தமிழ் சொல்ல என்ன? அனுபவத்துக்கு பட்டறிவு அனுபவம் தமிழ் சொல் பட்டறிவு. பிராப்தம்ங்கிறது தமிழ், அதாவது தமிழுடைய முறைக்கு கரெக்டா வராது. எப்பவும் தாமம் வரும். பிராப்தம் பிராப்திதம்னு என்ன சொன்ன தமிழ் அவங்களுடைய பிராப்தம்ங்கிறது தமிழ் உச்சரிப்பே சரியில்லை. அமுதா மேடம் வந்துட்டாங்க, வாங்க. வணக்கம். வேற சொல். அப்தபூர்த்தி, சஷ்யப்த பூர்த்தி இதுக்கெல்லாம் வெவ்வேறு பேர் நம்ம சொல்றோம். இப்ப 60ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாடுறோம். ஆதங்கம் என்ன? ஆதங்கம் அதுக்கு என்ன தமிழ் சொல்?
புலம்பல், ஆற்றாமை ஆதங்கம், ஆற்றாமை ஆற்றாமை. ஆற்றாமை கரெக்ட். அமுதா மேடம், ஆற்றாமை சாரி, correct. அலமேல மேடம் கரெக்டா சொன்னீங்க. ஆற்றாமை அருமையான சொல். சாரி, தேங்க்யூ சரியா சொன்னீங்க. தேங்க்யூ. கோபம் தமிழ் வார்த்தை தானே? சினம் 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 தமிழ் வார்த்தை தான். கோபம் கிடையாது கிடையாது. கோபம் தமிழ் வார்த்தை தான். Right. தவறு இல்லை. கோபம் சான்ஸ்கிரிட். அதுதான் நான் சொல்லுதுன்னா, தொல்காப்பியரும் கம்பனும் வள்ளுவனும் ஏற்றுக்கொண்ட சினமே சொற்களை நாம இப்ப தமிழ் சொல்லி இல்லைன்னு நேரத்தை வீணாக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சார் சினம் கூட தமிழ் சொல் இல்ல ஏற்றுக்கொண்டதை தானே சார்? இப்ப திருத்தி மேடம் திருவள்ளுவர் சினம் சொல்றாரு மேடம். திருவள்ளுவர் சொல்றாருல்ல சினம். திருவள்ளுவர் சொல்றாரு. ஆனா, தூய தமிழ் சொல்ல. ஏராளம் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கணும் சார். மிகுதி சார், ஏராளம் மிகுதி மிகுதி. ஆயுதம். ஆயுதம். சரி, ஏராளம்னா மிகுதி சார். படைக்கலம். தாராளம்னா சார், தாராளம்னா சார், ஏராளம்னா மிகுதி, தாராளம்னா அதுவும் மிகுதிதான். சார் முத்துமலை, சினம் வந்து தமிழ் வார்த்தையா இல்லைங்கிறதுக்கு திருக்குறள் சொன்னாங்கல்ல, இப்ப வந்து சொல்லிட்டு போறாரு. ஆறுவது சினம்லாம் சொல்லியிருக்காங்க, சினம் தமிழ் வார்த்தை தான். இல்ல நம்ம இது எழுதுறோம்ல, அந்த அவர் வந்து சினம் போட மாட்டாரு, சீற்றம்னு போடுங்கன்னு சொல்லுவாரு. சினம் வந்து தமிழ் சொல் இல்லைன்னு சொல்லுவாரு. அதனால நான் நிறைய சொல்லு பாரதியார் பயன்படுத்துறது, இவர் வள்ளுவர் பயன்படுத்துறதெல்லாம் அப்படி சொல்றாரு. தமிழ் தான் பா. சினம் பக்கா தமிழ். சினத்துக்கு சீற்றம் சொல்லக்கூடாது முத்துமாலை. சீற்றம் அப்படிங்கிறது ரொம்ப கோபமா வர்றதுதான். சினம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கிடையாது, அதோட அளவை பொறுத்தது குறைவு. ஆமா. சார் ஆயுதம்க்கு கேட்டீங்களே சார், படைக்கலன். கருவி. அது கருவி அழகான கருவி சரிதானே? தமிழ் தமிழ் சொல்ங்கிறது தமிழ் சொல் மாதிரி ஒலிச்சா போதும் சார். அது மாத்தக்கூடாதுன்னு அது மாத்தணும்னு நம்ம தமிழ் இல்ல சார், கம்பனையும் வள்ளுவனையும் படிக்கவே முடியாது சார். அதாவது நம்ம வந்து எந்த சொல்லியும் நம்ம மாத்தல, நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இது இந்த வார்த்தைகள்லாம் தமிழ் வார்த்தை இல்ல, இதுக்குரிய சில தமிழ் வார்த்தைகள் இருக்கு, பயன்படுத்துறவங்க பயன்படுத்துங்க, இல்ல வழக்குல இருக்கிறவங்கள நாம வந்து அது மாற்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது வந்து மாற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சில சொற்கள் சொல்றோம் தான் சார். அதாவது எல்லாருக்கும், அதாவது நம்ம முடிந்த அளவுக்கு தமிழ் படுத்திக்கணும். ஆனா நம்ம ஆனா பேசுறது இந்த சொல்லுக்கெல்லாம் இந்த அழகான தமிழ் சொல் இருக்குங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். கருவிங்கிறது இல்ல சார், கருவி இல்ல சார், படைக்கலன் தான் சரி. அது படைக்கலன் தான், கருவி கிடையாது சார். ஒண்ணுமே சொல்லல. யாரு? சக்கரபாணி. அப்புறம் எதுக்கு திருவள்ளுவர் கருவியான்னு பயன்படுத்தினார்? கருவிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்துறதுதான் கருவி. போருக்கு பயன்படுத்துறது மட்டும் கருவி கிடையாது. எக்யூப்மெண்ட்டுக்கும் நீங்க ஆர்மமெண்ட்டுக்கும் கன்ஃபியூஷன் பண்ணாதீங்க சார். கருவிங்கிறது எக்யூப்மெண்ட்டாகவும் சொல்லலாம் இல்லையா? ஸோ அதாவது தமிழாவே தோணாத வார்த்தைகள் இருக்கு சார். துரதிர்ஷ்டம், பிராப்தம், இதெல்லாம் அவசியம். அதெல்லாம் வந்து மாற்றி பயன்படுத்தணும். தோராயமா லக்ஷ்மணன் சொல்றது தமிழ் தானே? தோராயம் தமிழ் வார்த்தை இல்லைன்னு நினைக்கிறேன். தமிழ் தான் சார். தோராயம் தமிழ் வார்த்தை இல்ல, தெரியல. அமுதா மேடம், தோராயம் தமிழ் வார்த்தையா? கிட்டத்தட்ட. ஆமா, இல்லாட்டி கிட்டத்தட்ட தோராயமா. ஏறக்குறையவே நல்ல தமிழ் சொல் தானே. தோராயம் தமிழ் கிடையாது சார். தோராயமா தமிழ்ல இருக்கு. அன்னளவாக. என்ன சார், என்ன சொல்லுங்க? அன்னளவாக.
அப்ப அது தமிழ் சொல்லி இல்லைன்னா எப்படி வந்து இப்படி தோராயமா வந்து நம்ம தமிழ்ல வந்து கலந்துருச்சு அதெல்லாம்? இல்ல நிறைய சொற்கள் அந்த மாதிரி கலந்துருக்கு நமக்கு வந்து. அது வந்து அதுக்குதான் அதுதான் இப்போ நேத்து கலந்து கிடையாது, 2000 வருஷமா கலந்துட்ட சொற்கள். சில சொற்களை வந்து நம்ம மாற்றிக்கொள்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம மாற்றத்துக்கு முயற்சி செய்யறோம். இன்னைக்கு இப்போ இன்னைக்கு ஒரு வழியா தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நாங்க அலுமேல மேடம். என்ன வார்த்தை சார்? கபகபா கப கபகப கபகபன்னு எரியுது இல்ல? அதெல்லாம் இரட்டை மொழிகள்ல நம்ம அந்த சேர்த்து சொல்றது தானே இரட்டை. இரட்டை குழுவியா? அந்த மாதிரி அடுக்குத்தொடர். அடுக்குத்தொடர் இரட்டை கிளவி. இரட்டை கிளவி, கபகபா இரட்டை கிளவி. ஆமா, அப்படி கபகபான்னு உபயோகிக்கிறவங்கள நீங்க அது மாதிரி மாத்தி உபயோகிக்க சொன்னா ஒருத்தரும் பண்ண மாட்டாங்க. ஆகாங்கிறத தமிழ் வார்த்தை ஒண்ணு சொல்லி நீங்க சொல்லி சொன்னா யாரும் பண்ண முடியாது. பெரும்பாலும் வந்து சில வார்த்தை கபகபெல்லாம் யாரும் பயன்படுத்துறது கிடையாது, அதெல்லாம் மாறிடுச்சு. சில சொற்கள்லாம் அந்த வழக்குல இல்ல, பயன்படுத்தல, மாறி. கபகபன் சாப்பிட்டான்னு சொல்லுவாங்க. பசிக்குதான் கபகபான்னு பசிக்குது அப்படிம்பாங்க. கபகபாக்கு வந்து பொருளே கிடையாதுல்ல. ஆமா, சவுண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி சவுண்ட். அது வெறும் ஒலி கூறுதான். அந்த கபகபாங்கிறது வந்து ரெண்டு சொல்ல வந்து நீங்க படார்னு உடைஞ்சதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியாது. அந்த ஓசையை வெளிப்படுத்துற சொல் தானே அது. ஓசையை வெளிப்படுத்துற சொல்ல நீங்க எப்படி மாத்த முடியும்? அந்த கபகப சலசல பளபள எல்லாமே வழக்குல இருந்து. சரி, சலவு சொல்றாங்க. சலசலன்னு ஓடிச்சு, சலசலன்னு பேசாத. ரெண்டு பயன்படுத்துறாங்க. அருவி மாதிரி சலசலன்னு ஓடுது, இன்னொன்னு சலசலன்னு பேசுறான்ப்பா. சலசலன் பேசுறேன்னு சொல்ல மாட்டாங்க சார். ரெண்டாவது வெள்ளிக்கு வர நகரம் போட்டு சலசலன்னு பேசாத அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இங்க எல்லாம் வளவலன்னு பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஒண்ணுதான். சலசல சலசல எங்க சார். ஆனா நம்ம இந்த நிகழ்ச்சி யாருன்னா கேட்டாங்கன்னா இவங்க வளவலன்னு தானே பேசினுக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. அதாவது இது பார்வையை பொறுத்துதான். ஒருத்தருக்கு வளவலனா இருக்கும், ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கும். இது பெர்செப்ஷனை பத்தி நீங்க இவ்வளவு பேசுறவங்க அதை அப்படி சொல்லக்கூடாது. யோகாக்கு தமிழ் சொல்ல என்ன? ஓகம்ங்கிறாங்க. ஓகம் ஓவன்னா போட்டு காணாயம். ஆசனமே தமிழ் சொல் கிடையாது. ஆசனம் தமிழ் ஓகம் ஓகம்ங்கிறாங்க. ஆசனம் வந்து இருக்கை. யோகா ஓகம் ஓகம் சேர்க்கை சார், சேர்க்கை. உடலும் உயிரும் சேர்க்கை இல்லையா? அதாவது சில சொற்களுக்கு அதுக்குரிய சரியான தமிழ் சொல் இருக்குமானா இருக்காது. அதை நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். அது பெயர் சொல் மாதிரி வச்சுக்கலாம். இப்ப ஸ்டீஃபனுக்கு தமிழ் சொல்லுன்னு கேட்டா நீங்க சொல்ல முடியுமா? பெயர் சொல்லுதான். அந்த பெயர் சொல்ல ஷேக்ஸ்பியருக்கு எல்லாம் தமிழ் சொல்றது எல்லாம் அது எனக்கு ஏற்றுக்கொண்டு அது பண்ண வேண்டாம். அது பெயர் சொல், அவ்வளவுதான். ஷேக்ஸ்பியர் பெயர் சொல். அந்த காலத்துல மாத்திருக்காங்க. அது ஸ்தோமையர், அது அவங்களே மாத்துறாங்க சார். அதுதான் சொல்றேன், அது தவறான ஒரு கருத்து. அது இப்ப மாத்தல, அது முதல்லயே ஒத்துக்கொண்டதுதான். அது தோமையாரு வேற இதெல்லாம் ஒத்துக்கொண்டது சார். இல்ல சார், அதாவது தோமையார்ன்றது வந்து ஒரு சில விஷயங்கள் பைபிள்ல மாத்துறது வேற விஷயம். ஷேக்ஸ்பியர்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையோட சொல் பெயர். அந்த பெயரை மாற்றுவதுன்றது ஒரு சரியான முறை கிடையாதுன்றது என்னோட பார்வை. அதுக்காக இப்ப ஸ்டீஃபன் மாத்த முடியாது, ரிஃபாய் பாயின் மாத்த முடியாது, அதெல்லாம் மாத்த முடியாது. பிரசன்ன லட்சுமி உட்காந்துக்கிறாங்க, அவங்கள மாத்த முடியாது, பேரை மாத்த முடியாது, அதெல்லாம் சரி இருக்காது. இல்ல இப்ப பாத்தீங்கன்னா வள்ளுவர் இதுல கம்பனை
லக்ஷ்மணனை இலக்குவன் பாட்டான், இலக்குவன்னு மாத்திருக்காரு. தசரதனை தயரதன் பாட்டான். முடிஞ்ச அது அளவுக்கு எழுதும் போது சார், அது சரி. அதே மாதிரி நான் ஸ்டீவன்சனை நான் ஸ்டீவ் அப்பன்னு தமிழ்ல மாத்தினாலும் மாத்தலாம். அதுல நான் கவிதையா எழுதுனா நான் ஸ்டீவன்சன் எழுத மாட்டேன். மாற்றலாம் சார், மாற்றலாம். ஆனா அது நல்லா இருக்காதுன்னு சொல்றேன். அதுக்கு அவசியமும் இல்ல சார், பெயர்களை அவசியம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு பெயர் சொல்ல மாத்த வேண்டிய அவசியம் இல்லைன்றதுதான், அது தேவையில்லை. ஏன்னா இப்ப நம்ம பேரை மாத்தி சொன்னோம்னா எதிரில இருக்கவங்களுக்கு நீங்க யார சொல்றீங்கன்னு புரியாது. அது போய் கலை சொல்லோட இதுவே வந்து நம்ம பேசுறது வந்து எதிரில இருக்கவங்களுக்கு புரியுறது முதல் இது. சார் சொல்றாரு முன்னுதாரணம் இருக்குன்னு சொல்றாரு. இந்த மாதிரி மாத்திருக்காங்க, இருக்கலாம். தனித்தமிழ், அதாவது ஜானகிய தனகின்னு சொல்றாரு, பலது சொல்லியிருக்காரு. ஆனா அது தேவையில்லைன்னு தான் நம்ம சொல்றோமே ஒழிய உதாரணம் இருக்கு, இதுக்கு எழுதுற முறையே இருக்குன்னு சொல்றாங்க. அது சார் உதாரணம் இருக்கு. இப்ப உதாரணமே சரியான தமிழ் சொல்லு இல்ல, எடுத்துக்காட்டுதான் சரியான சொல்லு இல்ல. அந்த காலத்துல ஆனா பேரெல்லாம் மாத்திருக்காங்கல்ல சார், வேதநாயக சாஸ்திரியாரு, அப்புறம் அந்த மறைமலை அடிகள் அவங்க மாத்திருக்காங்க, அப்புறம் சூரிய நாராயண சாஸ்திரியாரு. இல்ல இதுல நீங்க ஒரு செய்தி கவனிக்கணும். அது அவங்களே விருப்பப்பட்டு அவங்களே விருப்பப்பட்டு மாத்தினது. அவங்க விருப்பப்பட்டு மாத்திக்கினா அது இல்ல, அது ஒண்ணும் நமக்கு தொந்தரவு இல்ல. ஆனா வந்து நம்ம மாத்தக்கூடாது. இன்னொருத்தரோட பேரை நம்ம மாத்த வேண்டாம். அவர் எப்படி எழுதுறாரோ அப்படி எழுதுறது சரியான முறை. அது முறைகள் அது வந்து நம்ம மாத்திரத்துக்கு நமக்கு யாரும் உரியவர் எப்படி எழுதுறாரோ அவ்வளவுதான். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சில பெயர்கள்ல நீங்க சொன்னீங்க, அதாவது முதல் முக்கியமானது நம்ம தமிழ்ல இருக்கிற அந்த வடமொழி 4 எழுத்து இருக்கா, இது எல்லாம் எடுத்து உபயோகிக்காம எழுதணும்னா நான் ஸ்டீவன்சன்ங்கிறத எப்படி எழுதுவேன்? சீபனசன் தான் எழுத முடியும். அதாவது அந்த வார்த்தை இஸ்ங்கிறத நாங்க உபயோகிக்க கூடாதுன்னு சொல்லும் போது நான் ஸ்டீவன்சனை சீபனேசன் மாத்துவேன். அப்படித்தான் பண்ண முடியும், வள்ளுவம் பண்ண மாதிரி கம்பன் பண்ண மாதிரியும். ஆனா அது அவசியம் இல்லை. நீங்க சொல்றபடி ஸ்டீவன்சனை நான் மாற்ற வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம புதிய உலகத்துல இருக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி கலந்துக்கலாம். அதுல தமிழுக்கு அது எழுவு கிடையாது, பெயர்களை மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. வேற வழி கிடையாது. வடமொழி சொற்கள், அந்த வார்த்தைகள், அந்த எழுத்துக்களை உபயோகப்படுத்தி ஆகணும். உங்க பேரை சொல்லணும்னா நான் இசை இல்லாம எழுத முடியாது, மாத்தாம எழுதுவ வாய்ப்பே கிடையாது. வருங்கால தலைமுறை கலைஞர் தட்சிணாமூர்த்தி தான் அவர் பேரு, அத கருணாநிதினு மாத்துறாரு. இதுலயே கருணையில நிதியிலேயே ரெண்டுமே தமிழ் சொல் இல்ல. சில பேர் அப்படியே மாத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்க விருப்பம் தான் அது. சார் அவங்க விருப்பம் மாத்திக்கிறது தவறு இல்ல சார், நாம தான் சார் மாத்தக்கூடாது. இது வந்து இன்னொருத்தரோட பெயர் சொல்ல நாம எழுத்துக்கணுமே தவிர அத நாம வந்து இந்த சொல்ல நீங்க மாத்திக்க நான் இப்படிதான் எழுதுவேன்னா அது தவறான முறைன்றது தான் என்னோட கருத்து. அதை விட்டுருவோம். இப்ப நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம், வருங்கால தலைமுறை எந்த அளவுக்கு இதை கவனிக்கும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அவங்களோட பார்வையே வேற இருக்கு. இருந்தாலும் பட் நம்ம பேசி வச்சா ஒருத்தர் 2 பேர் மாற மாட்டாங்களா, பயன்படுத்த மாட்டாங்களா, வளரும் போது இதை பயன்படுத்துவாங்களே அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் இந்த நிகழ்ச்சியை நம்ம பண்றோம். ஏத்துக்க மாட்டாங்க ப்ரோ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏத்துக்க மாட்டாங்க ப்ரோ, அப்படிதான் வருங்கால சமயம் பேச போகுது. சக்கரபாணி சார் வாங்க. ஓலைச்சுவடிகாரு கம்முன்னு இருந்தா எப்படி? இல்ல நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். கொஞ்சம் உடம்பு இதா இருக்கு, டயர்டா இருக்கேன். வேற சரி. நல்ல வேலை நீ செல்வகுமார் சார் வரலன்ட்டு. அவருக்கு எது வேலை இருக்கா? இளைஞர்களை பத்தி நான் சொல்லணும்னா இப்போதைக்கு எல்லாத்தையும் எழுதுவாங்க, அப்புறம் அவங்களே கொஞ்சம் உணர்வு பெற போது அவங்களே தான் மாறுறாங்க. முதல்ல இப்படிதான் என்ன தெரிஞ்சிச்சோ அதை தான் எழுதணும். அப்புறம் இப்ப நம்மளே கொஞ்சம் கொஞ்சமா மாற்றிக்கிறோம்னு. நான்லாம் ஒரு செகண்டு இல்ல ஒரு அரை நொடியாச்சு நினைச்சு பாக்குறேன் வேற சொல்லு இருக்கான்னு. எனக்கு வேற சொல்லு உடனே தெரியாட்டி இந்த சொல்லி அப்படியே பயன்படுத்திடுறேன். முதல்ல வந்து தமிழ்ல பேச தெரிஞ்சுக்கணும். தமிழ்ல பேச தெரிஞ்ச பிறகுதான் தமிழ் வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்துறோமான்றது அந்த விழிப்புணர்வு வரணும். அப்போ நாம வந்து அதுக்கு பிறகு வந்து நம்ம மாற்று சொல் இருக்குதான்றது தெரிஞ்சுக்கிற ஒரு எண்ணம் வந்த பிறகுதான் மாறுவாங்க. அப்போ நம்ம வந்து அவங்க அடுத்தவர்கள் எப்படி மாறுறாங்கன்றத நம்ம சொல்லி வைப்போம், கேட்டுக்கிறவங்க கேட்டுக்கிட்டோம். கேள்விங்கிற சொல்லு தமிழ், பதில்ங்கிற சொல்லுதான் வேற மொழி.
கேள்வி வினா பதில் வினா வினாவிடை தமிழ் தானே? அதுல என்ன தமிழ் தான். கேள்வின்னு சொல்லி நம்ம ரொம்ப பயன்படுத்தி இருக்கா. கல்வி கேள்வினே எழுதுறாரு. கேள்விங்கிற சொல்லே தமிழ், பதில்ங்கிற சொல்லதான். கேள்வின்னா கேட்டல்ங்கிறதான் பொருள். ஆனா வினா விடைங்கிறது சரியான பதில் தான் அது. ஏன்னா வினாக்கள் எத்தனை வகைப்படும், விடைகள் எத்தனை வகைப்படும் சூத்திரம் இருக்கு. அதனால அது வினா விடை அப்படிங்கிறது சரிதான். கேள்வி அப்படிங்கறது கேட்டல். சொல்லுங்க என்னம்மா சூத்திரம்ங்கிறதுக்கு தமிழ் சொல்லுங்க. சூத்திரம்னு தான் சார் எழுதியிருக்காங்க. நன்னூல் சூத்திரம், தொல்காப்பிய சூத்திரம்னு தான் எழுதியிருக்காங்க. சூத்திரம் தான் அது. சூத்திரம்ங்கிறது பிறமொழி சொல்லுதாமா. விதிதான், விதின்னு சொல்லுவோம் அத. விதிகள். ஆமா, விதிகள்னு சொல்லுவோம். ஆனாலும் நம்ம வந்து அதுல குறிப்பிடுறது நன்னூல் சூத்திரம் அப்படிதான் குறிப்பிடுறாங்க. சரி சார், இந்த நிகழ்ச்சி எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பேர் இப்பெல்லாம் எழுத்தாளர்கள் ஆகிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் பயனுள்ள நிகழ்ச்சி சார். ரொம்ப நன்றி. நன்றி. எதுக்கு பயனுள்ள நிகழ்ச்சி? அதாவது எழுத்தாளரா மாறிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது பயனுள்ள நிகழ்ச்சின்னு சொல்ல வர மாறிக்கிட்டு இருக்காங்க. என்ன கல்யாணி அம்மா யாரையும் நக்கல் அடிச்சு பேசுற மாதிரி இருக்குது. இல்ல சக்கரபாணி சார், ஆரம்பத்துல இருந்து இது எந்தெந்த வார்த்தைகளை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம், பண்ண வேண்டாம், சிலதெல்லாம் முகங்கிறதெல்லாம் அப்படியே விட்டுருவோம் அப்படின்லாம் பேசுறாங்கல்ல, அதுக்காக சொல்றேன். இது பேசலாமா வேண்டாமா இந்த நிகழ்ச்சிய அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சா, இந்த மாதிரி பேச்சு வழக்குல வருதோ இல்லையோ, எழுத்தாளர்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு அதை எழுதுவாங்க. அது கல்யாணி, எழுத்துல இலக்கியங்களை எழுதும் போது நல்ல இது பயன்படுத்த முடியும். சாதாரணமாக உரையா பேசும் பொழுது சில இடங்கள்ல சாதாரண வட்டார வழக்கோ இல்ல பேச்சு வழக்கோ பயன்படுத்திட்டு நடுவுல நம்ம அதுக்கான விளக்கம் கொடுக்கும் போது நல்ல தமிழை நம்ம பயன்படுத்துவோம். அப்படிதானே தவிர அது வேற விஷயம். இப்ப நம்ம சாவிங்கிற இடத்துல கூட இவங்க எல்லாம் திறவுகோள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் சிநேகிதம் என் சிநேகிதன் எல்லாம் சொல்லாம நட்பு அப்படின்னு சொல்றது, அந்த மாதிரி சிலதெல்லாம் நம்ம யோசிச்சு நம்மளே சிந்திச்சு மாத்திக்கலாம்னு சொல்றேன். இது ஒரு நல்லது ஒரு நிகழ்ச்சி சார். இந்த இடத்துல ஒண்ணு மட்டும் பதிவு பண்ணணும் எனக்கு. இப்போ ஆங்கிலத்துல உறவு முறைகள் இல்லைன்னு சொல்லி இப்ப ஏதோ பேசும்போது பேச்சு வந்தது. அங்கிள் ஆன்டி மட்டும்தான் இருக்கு, நம்மளதெல்லாம் மட்டும்தான் மாமா அத்தை சித்தப்பா சித்தி எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிறவங்க அவங்க அதிகமா என்ன பண்ணுவாங்கன்னா பெயர் சொல்லி ஒருத்தர் அழைப்பாங்க. அது அதிகமா இருக்கிறதுனால கூட இந்த மாதிரியான உறவு முறைகள் கம்மியா இருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. அதை மட்டும் பதிவு பண்ணணும். பெரியவங்களையும் சின்னவங்களையும் ஒரே மாதிரி அழைப்பது அப்படிங்கிறது நம்ம வழக்குல கிடையாது. பெரியவங்களுக்குன்னு மரியாதை கொடுக்கறது அந்த இதுல உறவு முறைகள் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அதே இது இப்ப நம்ம என்னுடைய தம்பி பொண்ண சொல்றேன் அப்படின்னா நீஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க நெஃப்யூன்னு சொல்லிக்குவாங்க. என்னோட கிராண்ட் மதர் அதை ஒருத்தங்களுக்கு சொல்லும் போது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா கூப்பிட்டுக்கும் போது பெயர் வச்சு முக்காவாசி சொல்லுவாங்க, மிஸ்டர் முன்னால போடுவாங்க. இல்ல அதான் அது சில இடத்துல உறவு முறைகளும் இருக்கு, சொல்லு இருக்கு, ஆங்கிலத்துல சொற்கள் இருக்கு, நம்ம பயன்படுத்துறது இல்லைன்றது அவங்க. அங்க அவங்க பேர் பயன்படுத்தும் போது, பேர் சொல்லி கூடும்போது நீங்க சொல்ற மாதிரி மிஸ்டர் சொல்லிக்குவாங்க, மிஸ்ஸஸ் சொல்லிக்குவாங்க. அது இயல்பு. ஆனா அதே பழக்கத்தை நாம பயன்படுத்த முடியாது. அங்க இல்லைன்னு சொன்னதுக்காக நான் சொல்றேன், அவ்வளவுதான் சார். உறவு முறை இல்ல அங்க அப்படின்னு சொல்றதுக்காக சொன்ன வார்த்தைகள் இது. சொல்லும்போது அதே விதமா சொல்றாங்க. கசின்ங்கிறாங்க. கசின்னு யார சொல்றாங்க? மர்மான். நீங்க அத்தைன்னு சொல்றீங்கல்ல, நம்ம சொல்லும் போது கசின்ங்கிறது நம்மளுடைய சித்தப்பா பசங்க, நம்மளுடைய அத்தை பசங்க, இதெல்லாம் தான் கசின். அதுதானே இப்ப பிரச்சனை. அத்தை பையனும் இப்ப ஒரு பொண்ணு கூட்டிட்டு வருதுன்னா அத்தை பையனை கூட்டிட்டு வருதா சித்தப்பா பையனை கூட்டிட்டு வருதானே தெரிய மாட்டேங்குது. தமிழ்ல சொல்லும் போது என்ன சொல்லுவீங்க? தமிழ்ல சொல்லும் போது என்ன சொல்லுவீங்க? சித்தப்பா பையன் அப்படின்னு சொல்லுவீங்களா? சித்தப்பா பையனை அண்ணன்னு சொல்லுவோம், தம்பின்னு சொல்லுவோம், அத்தை பையனை அத்தான்னு சொல்லுவோம். இப்ப அத்தை பையன் சொல்லுவோம். இப்ப யாரும் அத்தான் எல்லாம் கூப்பிடுறது இல்ல, அத்தை பையனையும் அண்ணான்னு தான் கூப்பிட்டு இருக்காங்க. அது உறவு முறைய சொல்லி கொடுக்காது, நம்ம தப்பு. அவங்க இப்ப எங்க வீட்டுல எல்லாம் அத்தை பையனை மாமான்னு கூட சொல்லுவாங்க. என்னன்னு எங்க வீடுகள்ல
அந்த பிள்ளைய அத்தான்னு தான் கூப்பிடுவாங்க. இப்ப கூட கூப்பிடுறதெல்லாம் உண்டுதான், அத்தான் தான் கூப்பிடுவாங்க. ஆனா இப்ப இப்பெல்லாம் அணுவெல்லாம் இருக்குல்ல, அணுவெல்லாம் என் பையனை அப்படிதான் கூப்பிடும். ஏன்னா அப்படிதான் அது உறவை வந்து சொல்லி கொடுக்கணும், அப்பா அம்மா சொல்லி கொடுக்கணும். அப்புறம் நாளைக்கு இதுக்கு வந்து கல்யாணம் ஆகுற நேரத்துல அண்ணான்னு இருந்தா எப்படி கல்யாணம் பண்ணிக்கும்? மேடம் ஒரு நிமிஷம் மேடம் இப்பெல்லாம் வந்து உறவு முறையை சொல்லி கொடுத்தா கூட வாடா போடாதான். அது ஆனா சொன்னீங்களே வாஸ்தவம். அதான், அதனால வந்து அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அந்த காலத்துல இருந்தது வேற. இன்னைக்கு எந்த பெண்ணும் வந்து வீட்டுக்காரனா வந்து வாடா போடா தான் கூப்பிடுறாங்க, வாடிப்படி தான். அது இயல்பாயிடுச்சு. அதனால அது வந்து கடந்துட்டாங்க, மாறிட்டாங்க. காலம் மாறுற மாதிரி மாறி இருக்கு. அது மாற்றம் இருக்குது. அது நமக்கு இருக்கட்டும். நம்ம இப்போ உறவுமுறைகள் பத்தி பேசும்போது அதெல்லாம் பேசுவோம். நன்றி நன்றி. வேற ஏதாச்சும் சொல்றீங்களா? நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம் சார். அதாவது இன்னைக்குள்ள எபிசோடு கல்யாண மேடம் சொன்ன மாதிரி பல வகையிலையும் பல கருத்துகள் வந்திருக்குது. எழுத போகும்போது இப்போ நமக்கே எது சுத்தமான தமிழ் வார்த்தை, எது புழக்கத்தில் உள்ள வார்த்தைங்கிறத இன்னும் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. இப்போ எங்கள் ஊரில் மாப்போசி வரும்போது கூட ஏற்கனவே ஸ்டேட்டில் போட்ட மாதிரி மாப்போசி வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாராம். அவர் இந்த குழம்பு கரியானத்தை கொண்டா மீனானத்தை கொண்டாங்கும்போது இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் உள்ள தமிழில் இது. அது மாதிரி கடற்கரை அலைவாய்க்கரைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த எங்களுடைய அலைவாய்க்கரைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் அலைவாய்க்கரைண்டா எங்களுக்கு தெரியாது. கடற்கரைன்னு சொன்னால் இப்போ நான் கடற்கரைன்னு சொல்லுவேன். ஏன் பேத்திக்கு வந்து சீசோர் போகணும் அல்லது பீச்சுக்கு போகணுங்கிறா. அந்த பீச்சுக்கு சொன்னால் தான் அது கடற்கரைன்னு விளங்குது. இப்போ நம்ம முன்னால் உள்ள இலக்கியங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே புரியப்படாது. அந்த இலக்கணத்தை வாய்ச்சி அர்த்தம் கொள்ளவே முடியாது. மாறி மாறி கண்ணதாசன் மாதிரி கவிஞர்லாம் வந்து அதை இலகுபடுத்தினால தான் நம்ம வந்து அதுலேருந்து மீண்டோம். ஒரு தமிழுக்கும் அந்த பொருட்சுவையை நம்ம எடுத்தோம். அதனால சில சொற்கள் வந்து தமிழ்லேயே ஊறி போயிருச்சு. அது வந்து திருப்பி பழக்கத்தில் கொண்டு வந்தேன்னு சொன்னால் நம்ம எல்லாமே மறந்து போவோம். அதனால ரொம்ப அருமையான தொடர் இது. இப்போ நிறைய விஷயங்கள் இது ஆராய்ச்சி பண்ணதோட அந்தந்த ஸ்லாங் இருக்குல்ல, அந்தந்த வட்டார வழக்குன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் அன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் ஏதோ எம்ஜிஆர் காலத்திலேயே 85 86 திட்டங்கும் போது புதுசாக நம்ம கேள்விப்படுறோம். அவர் ஒரு பழைய சிஎம் வந்து திருப்பிங்கிற வார்த்தை அவர் வாயில தான் நான் கேள்விப்பட்டேன். இப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்போ பல ஊர்களில் பலவிதமான வட்டார வழக்கு நம்ம பார்க்கும்போது ரொம்ப அதிசயமா இருக்குது. கோயம்புத்தூர்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நாராயண சார்லாம் அங்கே எல்லாம் பேசும்போது போட்டுங்கிற வார்த்தையை சேர்த்துக்குருவாங்களாம். அப்படி போட்டு இப்படி போட்டுண்டு. அதனால பொதுவாகவே தமிழை என்ன சொன்னாலும் தமிழ் அழகு தான் சார். ஆனால் அந்த தமிங்கிலீஷ்னு ஒன்று கொண்டு வராங்க. எங்கள் பிள்ளைலாம் திடீர்னு வாட்ஸ்அப்பில் தமிங்கிலீஷ் எழுதுவாங்க. நான் சொன்னால் ஒன்று இங்கிலீஷில் எழுது, இல்லாட்டா தமிழ் எழுது. ஒன்றுக்கு இல்லாமல் அந்த தமிங்கிலீஷ் வார்த்தை எழுதாதன்னு சொல்லி நான் அட்வைஸ் பண்ணுவேன். சில விஷயங்கள் நம்ம அட்வைஸ் பண்ணி பிள்ளைங்கள்லாம் தெரிஞ்ச வரைக்கும் திருத்தலாம். அது ரொம்ப நன்றி சார். ஓகே, இதுதான் பதிவு பண்ண நினைச்சேன். நன்றி நன்றி நன்றி. தேவா முதல்ல கை உயர்த்தினாங்க, இப்ப இருக்காங்க. பேசினாங்க சேவா பேசினாங்க. நன்றி நன்றி சேவா. முடிச்சுக்கலாமா? நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாமா? தமிழ் வார்த்தை தானா? முடிச்சுக்கலாம். நிறைவு செய்து கொள்ளலாமா? நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாமா? இனி எனக்கு தெரிஞ்சு இனி எல்லாருமே ஒரு தமிழ் சொல்ல ஆராய்ந்து பேசுவாங்கன்னு தோணுது எனக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வருது. ஓகே, நம்ம என்னெல்லாம் தமிழ் சொல் பயன்படுத்துகிறோம், என்னெல்லாம் ஆங்கில சொற்கள் பயன்படுத்துகிறோம். முதல்ல நம்ம வந்து ஆங்கில சொற்கள் இதெல்லாம் பயன்படுத்துகிறோன்றது நாம என்ன பயன்படுத்துறது நாமே முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து உரிய தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்து அந்த சொற்களை பயன்படுத்த நாம தெரிஞ்சுட்டு அதை பயன்படுத்தவும் செய்யணும். அப்போ வந்து நமக்குள்ள ஏற்படுற ஒரு மாற்றங்கள் வரும். அந்த மாற்றமே பெரிய மாற்றம் நான் நினைக்கிறேன். நான் அப்படி பண்ணோம்னா ஒரு மிகப்பெரிய மாற்றமா இருக்கும். அப்போ நம்ம இங்க நல்ல சொற்களை பயன்படுத்தும் போது பல ஆங்கில சொற்களை தவிர்த்து அதுக்குரிய தமிழ் சொற்களை பயன்படுத்தும் போது இந்த நிகழ்ச்சியை கேட்கிறவங்களுக்கும் வந்து இத்தனை தமிழ் சொற்களை இங்க பயன்படுத்துறாங்கன்ற அந்த உணர்வு இருக்கும். அப்போ நாம என்ன தவறு பண்றோன்ற அந்த உணர்வையும் நாம சொல்லாம கடத்துவோன்றதுல எந்தவித மாற்றமும் இல்லை. இன்றைய நிகழ்ச்சி ஒரு நல்ல நிகழ்ச்சியா அமைஞ்சது. இன்னும் நிறைய இந்த நிகழ்ச்சியில பேச வேண்டியது இருக்கு. பல சொற்களை வந்து நம்ம அலச வேண்டியது இருக்கு. விழிப்புணர்வு கொள்ள வேண்டியது இருக்கு. சுய விழிப்புணர்வுக்கு நாமளும் வர வேண்டியது இருக்கு. அதனால நல்ல நிகழ்ச்சி பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.